குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். ஸோ iMagicோட ஒரு யூசர் மீட்டுக்கு உங்களை எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்வைட் பண்றேன். பிஃபோர் நம்ம இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய லாகின் பண்ணும் பொழுது உங்களோட ஜூமோட நேமை கரெக்டாக கொடுங்க. சில பேர் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் விஎஸ் விவோ V2246 அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பர் என்ன இருக்கு அப்படின்னா டிஸ்பிளே இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களோட ரீநேம் பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல்ல போயிட்டு அந்த ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அங்க ரீநேம்ல போயிட்டு உங்களோட நேமை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் எங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும் யார் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை அட்டன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் ஒன் மோர் லாகின் கால் யூசர் நியூ டூ. ஸோ எல்லாருமே உங்களோட பேரை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ லாகின்ஸா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் நேமா சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ நவ் ஐ டைரக்ட்லி ஸ்டார்ட் த ட்ரைனிங். ஸோ ஃபார் த ட்ரைனிங் குவாலிட்டி பர்பஸஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்க எல்லாத்தையுமே நான் மியூட்ல வச்சிருப்பேன். நீங்க யாரும் இன்பிட்வீன் உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அன்மியூட் பண்ண முடியாது. பட் இன்பிட்வீன்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த இடத்துல நீங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். உங்களை நான் அன்மியூட் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஈஸியா நான் அட்ரஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவு நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் இப்படிதான் நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா கண்டினியூ ஆக போகுது. ஸோ டேரக்டா நான் இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நம்மளோட iMagicோடைய டைரக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு போயிடுறேன். ஸோ இன்னைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்டரி ட்ரைனிங் ப்ரோக்ராம். என்னென்னலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்களா இருக்கோ அதை நம்ம இன்னைக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம பார்த்துட போறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எவ்ரி வீக் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்ல நீங்க அட்டன் பண்ணும்போது ஒரு மாடியூல் மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த மாடியூல் மாதிரி அப்படின்றது எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு வந்து நீங்க ட்ரைனிங் எடுக்கும் போது டேட்டா டவுன்லோட் மட்டும் எப்படி பண்றது, டேட்டா அப்லோட் iMagicல எப்படி பண்றது, அதே மாதிரி டேட்டாவை மேனுவலா எப்படி என்டர் பண்றதுன்றது மட்டும் ஒரே ஒரு நாள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன விதமான நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாடியூல். இன்னொரு மாடியூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we will be talking about closely to different type of schedule services. அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் எப்படி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு கான்ஃபிகர் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒரு மாடியூல் வைஸா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ட்ரைனிங் எடுப்போம். ஸோ அந்த ட்ரைனிங்லயும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அப்படின்னா we are going to talk about closely to எப்படி இந்த iMagicோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் 1 குரூப் கோட் எப்படி மேனுவலா கிரியேட் பண்றது, ஒரு கஸ்டமரோடைய இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி என்ட்ரி பண்றது. அகைன் we are going to talk about a policy entry. ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து பர்சனல் டீடைல்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். பட் பாலிசி என்ட்ரி எப்படி பண்றது, அதே மாதிரி எல்ஐசியோட பாலிசி என்ட்ரி எப்படி பண்றது, அதே மாதிரி பிரைவேட்டோட பாலிசி என்ட்ரி எப்படி பண்றது, இந்த விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிரீமியம் டியூ அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எப்படி எடுக்கலாம், பிரீமியம் டியூ ரிப்போர்ட் நீங்க எப்படி எடுக்கலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் வாட்ஸ்அப் இன்டிமேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் இன்னைக்கு டேட்டாகாம்ல நம்ம வந்து புதுசா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம். அந்த விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மை இன்சூரன்ஸ் அப்ளிகேஷனை ஒரு கஸ்டமருக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ட்ரைனிங்ல நம்ம டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரைட்டாவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு டைரக்டா நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள போறேன். ஸ்ட்ரைட்டாவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா நான் உள்ள போறேன். கைண்ட்லி ஹோல்ட் ஃபார் அ மினிட், ஹோல்ட் ஃபார் அ செகண்ட். ஓகே ரைட். டைரக்டா நான் ஐம் இன் ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் அ ஸ்க்ரீன். நான் ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த ஸ்க்ரீன்ல நான் iMagicோடைய ஹோம் பேஜ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இருக்கேன். லாகின் பேஜ்ல நான் இருக்கேன். இந்த பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பேஜ்ல ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல போய் i-magic.in அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிடும். அங்க நீங்க போய் நீங்க சைன்இன் கொடுக்கணும். சைன்இன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க என்ன பண்ண வேண்டியதா அப்படின்னா கொடுக்க வேண்டியதான். ஸோ நான் என்னுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் என்னோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள என்டர் ஆகும். ஸோ கைண்ட்லி ஹோல்ட் ஆன்.
ஸோ என்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பிரீஃப் கொடுக்குறேன். டோட்டலா இந்த iMagicல என்னென்ன விதமான டூல்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ரீசன் ஐட்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசென்ட்லி என்னென்ன ஐகான்ஸ் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்களோ, மெயின் மெனு ஆர் சப் மெனு எதை நீங்க ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரீசன்ட் ஐகானா காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் டேஷ் ஸ்கோர் போர்டு, அதே மாதிரி மோட்டர் ஆட் ஆன் மாஸ்டர், கஸ்டமர் மாஸ்டர், அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன், எல்ஐசி பாலிசியோட என்ட்ரி, காம்போசிட் பிரீமியம் கேலண்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காட்டும். இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸோ லெட் வி சே அதே மாதிரி தான் ரீசெண்ட் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் நீங்க ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் மை விஜெட்ஸ். மை விஜெட்ஸ் அப்படின்றது என்ன, இங்கேயே உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங்கோட லிஸ்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ சிக்ஸ்த் மந்த் ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் மந்த் ஜூன் மந்த் யார் யாரெல்லாம் ப்ரீமியம் பே பண்றவங்க பே பண்ணலையோ அவங்களோட டீடைல்ஸ் இருக்கும். ஸோ 17th ஜூன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிமான்ஷி அப்படின்ற ஒருத்தவங்க ப்ரீமியம் பே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்துடும். இதை டீடைல்டா நீங்க வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் நீங்க கிளிக் பண்ணி நீங்க டீடைலா வியூ பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் ப்ரீமியம் பே பண்ணவங்க கரெக்டா பே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பிரியா ஹேவ் ரைஸ் த ஹேண்ட். ஸோ கைண்ட்லி நான் இப்போ அன்மியூட் பண்றேன். எஸ் மேடம், உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? சார் இந்த விட்ஜெட் ஆப்ஷன் எந்த மெனுல போகணும் சார்? மெனு நீங்க போகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள். மெயின் மெனு நீங்க லாகின் பண்ணிட்டீங்க இல்லையா, லாகின் பண்ணதுக்கு அப்புறமே இங்க உங்களோட மெயின் மெனுஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே இருக்கும், கீழே வந்து ரீசன்ட் ஐட்டம்ஸ், மை விஜெட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த விஜெட்ஸை எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு கேக்குறீங்களா நீங்க என்கிட்ட? உங்களோட கொஸ்டின்ஸை கரெக்டா நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூ கேன் டைப் தி கொஸ்டின் இன் தி சேட் பாக்ஸ். விஜெட்ஸை எப்படி நீங்க கான்ஃபிகர் பண்றது அப்படின்றத கேக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் சொல்றேன். பட் இதை நீங்க எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா, எந்தெந்த விஜெட்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த விஜெட் எல்லாத்தையுமே மை விஜெட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் இந்த விஜெட்ஸை நீங்க எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் த்ரூ அவுட் தி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். Hold on. Yes. ஓகே ரைட். ஸோ லெட் வி டைரக்ட்லி கோ. ஸோ இந்த விஜெட்ஸ்ல நீங்க ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே நீங்க செட் பண்ணி வச்சுட்டு ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங், இன்சூரன்ஸ் கேஷ் ஃப்ளோ, லைஃப் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் டியூ, இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பார்க்க போகும்போது உங்களோட சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸை நீங்க எங்கே நீங்க வியூ பண்ணிக்கலாம். சின்ஸ் என்னோடது டெமோ லாகின் அப்படின்றதுனால இதோட சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இங்க எல்லாமே 000 காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்ச் 2024 இருந்து 31 மே வரைக்கும் எவ்வளவு பாலிசிஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பாலிசிஸ் பண்ணி அந்த பாலிசிஸை நீங்க அப்டேட் பண்றதுனால இந்த உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் டு பாலிசிஸ் காட்டும். ஸோ நான் எல்லாமே எடுத்து கொண்டு வரது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் டம்மி டேட்டா. நியூ டேட்டா நான் எதுவுமே நான் என்ன பண்ணல அப்படின்னா அப்லோட் பண்ணல. ஸோ அப்லோட் பண்ணாததுனால எனக்கு என்ன பண்ணல அப்படின்னா இங்க வந்து காட்டல. ஐ வில் ட்ரை அண்ட் அப்லோட் ஒன் நியூ பாலிசி. ஒரு புது பாலிசி இந்த இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா காட்டுறேன். எவ்வளவு நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சம்மர் எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சிங்கிள் பிரீமியம் எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனுவல் பிரீமியம் எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டுக்குள்ள நான் எதுவும் டேட்டா என்ட்ரி பண்ணாததுனால எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 00000 எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதையே நான் அந்த டேட்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா நான் வந்து சேஞ்ச் பண்ணும்போது, ஸோ நான் ப்ராப்பரா நான் சேஞ்ச் பண்ணும்போது என்கிட்ட அந்த டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா அந்த டேட்டாஸ் இப்படி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன், ஆல்மோஸ்ட் 28 நம்பர் ஆஃப் பாலிசி, 28 லைஃப், ஆல்மோஸ்ட் இவ்வளவு சம்மர் ஷூட் நான் செல் பண்ணிருக்கேன். சிங்கிள் பிரீமியம் எவ்வளவு நான் செல் பண்ணிருக்கேன், ஆனுவல் பிரீமியம் எவ்வளவு செல் பண்ணிருக்கேன், சீஸ்டு பிரீமியம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பிரீமியம் வந்து வர வேண்டியது வராம இருக்கு.
ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டியூரேஷன்ல உங்களோட நான் லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், நான் லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும், அந்த நான் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு அப்படின்ற ஒரு ஹெல்த்ல எவ்வளவு பண்ணிருக்கோம், மோட்டர்ல எவ்வளவு பண்ணிருக்கோம், அதர் இன்சூரன்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சின்ஸ் நான் வந்து டேட்டா என்ட்ரி ஒன்லி லைஃப் இன்சூரன்ஸ்க்கு மட்டும் பண்ணதுனால என்னோட சிஸ்டம்ல லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா காட்டுது. பட் நான் லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க ஐமேஜிக்ல நீங்க வாங்கி இருந்து நான் லைஃப் இன்சூரன்ஸோட டேட்டாவையும் நீங்க அப்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இங்கேயும் அதோட நம்பர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா காட்டும் ஃபார் த சர்டன் பீரியட். இந்த பீரியடை நீங்க செலக்ட் பண்ணி எவ்வளவு வந்து நீங்க பிசினஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டூல் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு டார்கெட்டோட ஒரு எல்ஐசி அட்வைசர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலை செய்யலாம். அந்த டார்கெட் நீங்க அச்சீவ் பண்றீங்களா இல்லையா அப்படின்றத ஒவ்வொரு நாளும் இங்க நீங்க மானிட்டர் பண்ணலாம். ஒரு பாலிசியும் வந்து டேட்டா பேஸ்ல அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸ்ல இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்க வர ஆரம்பிக்கும். ஸோ தட் உங்களோட டார்கெட்ல நீங்க கரெக்டா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேட்டா டவுன்லோட் பண்ணல அப்படின்னாலும் நீங்க மேனுவல் என்ட்ரி மூலியமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிசினஸ் இன்ஃபோஸ். இன்செப்ஷன்ல இருந்து டில் டேட் எவ்வளவு பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் இன்ஃபோஸ்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இந்த பர்டிகுலர் விஜெட்ஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேட்டா நிறைய இருக்கிறதுனால இட் வில் பி டேக்கிங் 30 to 40 seconds ஆஃப் லோடிங் டைம். ஸோ பிசினஸ் இன்ஃபோஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் விச் இஸ் நத்திங் பட் அன் ஆப் டேட்டா. இந்த ஆப் டேட்டால நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கஸ்டமர் எவ்வளவு பேர் உங்களோட ஆப்பை யூஸ் பண்றாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கொட்டேஷன்ஸ் எவ்வளவு பேர் அவங்களோட ஆப்ல இருந்து எடுத்திருக்காங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் கொட்டேஷன் எவ்வளவு பேர் எவ்வளவு அவங்க ஆப்ல இருந்து எடுத்திருக்காங்க, கஸ்டமருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆப்ல இருந்து எடுத்திருக்காங்க, மோட்டர் இன்சூரன்ஸோட கொட்டேஷன்ஸ் எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 daysல எவ்வளவு இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது, அதே மாதிரி 30 daysல எவ்வளவு இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் உங்களுடைய ஆப் வந்து எந்த அளவுக்கு பிஸியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ சின்ஸ் என்னுடைய சைட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் டைம் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணாததுனால எனக்கு இந்த டேட்டாஸ் வந்து என்ன பண்ணல அப்படின்னா காட்டல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளோஸ் ட்ரீட்மெண்ட் மெயின் ஐகான்ஸ் மட்டும் காட்டுறேன். லைஃப் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட நீங்க என்ட்ரிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் செக்ஷன்ல போயிட்டு நீங்க பாலிசி என்ட்ரி இல்ல பாலிசி ஆல்ட்ரேஷன் இல்ல டேட் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் எஃப்யூபி அப்டேட் பண்றது, இந்த மாதிரி யூனிட் அட்ஜஸ்ட் பண்றது யூலிப்ல, இந்த மாதிரி எல்லா விதமான இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா என்ட்ரிஸையும் இங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் பண்ணிக்கலாம், இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கொட்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா என்டோமெண்ட் கேட்டகரி பிளானோட கொட்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஹோல் லைஃப் பிளானோட வந்து பாத்தீங்க அப்படின்னா கொட்டேஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொட்டேஷன்ஸும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இங்க இருந்து நீங்க தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் விச் இஸ் நத்திங் பட் ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஜென்ரல் இன்சூரன்ஸ் பத்தின ஒரு என்ட்ரிஸ், மோட்டர் இன்சூரன்ஸ் பத்தின என்ட்ரியா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தின என்ட்ரியா இருக்கட்டும், இங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமருக்கான ஒரு ரினுவல் கொட்டேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க இங்க இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரினுவல் கொட்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த பர்டிகுலர் ஐமேஜிக் சாஃப்ட்வேர் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் கஸ்டமருக்கு சொல்லாது. ஸோ கஸ்டமர் வேற ஏதாச்சும் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ஆர்டி, பிபிஎஃப், பாண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் டீடைல உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவரோட அப்ளிகேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா காட்ட ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் விச் இஸ் நத்திங் பட் காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ ஜென்ரலா ஒரு கஸ்டமருடைய டேட்டா பேஸை நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமரையும் இன்னொரு கஸ்டமரையும் மெர்ஜ் பண்ணணும்னா இங்க பண்ணிக்கலாம், இல்ல ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல கஸ்டமரோட என்டையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் இங்க பாத்துக்கலாம். கன்சாலிடேட்டட் இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோ ரிப்போர்ட் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம், கன்சாலிடேட்டட் பிரீமியம் டியூ வேணும்னாலும் எடுத்துக்கலாம், அப்கமிங் ஈவெண்ட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி காம்போசிட் பிரீமியம் கேலண்டர் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காமனா வரக்கூடிய டேட்டாஸ், காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க க்ளோஸ்லி டு வென் உங்களுடைய டேட்டாவையும் டவுன்லோட் பண்றது, விஎம் ப்ரோல இருந்து டேட்டாவையும் டவுன்லோட் பண்றதுக்கு இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஐ காட் அ மெசேஜ் ஃப்ரம் பரத் சக்கரவர்த்தி சார். ஸோ வாய்ஸ் அவருக்கு கிளியரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ ஹவ் அபவுட் அதர்ஸ் கைண்ட்லி கன்ஃபார்ம் இன் தி சாட் பாக்ஸ். வாய்ஸ் என்னோடது கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருந்தது அப்படின்னா கைண்ட்லி டைப் கிளியர் இன் தி சாட் பாக்ஸ். ஸோ தட் நான் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் யூ கேன் லெட் மீ.
சார் பரத் சக்கரவர்த்தி சார், உங்களோட ஆடியோ செட்டிங்ஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில நீங்க இருக்கீங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க லிசன் பண்ணலாம். நெக்ஸ்ட், அட்மின். இந்த சாஃப்ட்வேரை நீங்க எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த அட்மினோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நீங்க பண்ணலாம். ஒரு ரோல் மாஸ்டர் கிரியேட் பண்றதுல இருந்து, ஒரு ஏஜென்சி மாஸ்டர் கிரியேட் பண்றதுல இருந்து, இல்ல எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்ட்மெண்ட் பண்றதுல இருந்து, அவங்க எந்தெந்த கிளைண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுல இருந்து, ஸோ எல்லா விஷயத்தையுமே நீங்க டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனை கான்ஃபிகரேஷன் பண்றது, கஸ்டமருக்கு எந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம், இல்ல அப்ளிகேஷனை வந்து கஸ்டமருக்கு பிளாக் பண்ணணும், இல்ல கஸ்டமருக்கு அப்ளிகேஷனை எனேபிள் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் அந்த சாஃப்ட்வேரோட அட்மினிஸ்ட்ரேஷன் இங்க பண்ணிக்கலாம். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஷெட்யூலிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஷெட்யூலிங் சர்வீசஸை இன்னைக்கே நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த ஷெட்யூலிங் சர்வீசஸ் நீங்க ஒரு வாட்டி நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மெயின் மெனு. அந்த மெயின் மெனுல நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அஜெண்டா படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ்லி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டா நம்மளோட டாபிக்ல நான் குரூப் கோட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமருக்கான ஒரு டைரக்டா மேனுவலா நீங்க ஒரு டேட்டாவை நீங்க என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குரூப்பை நீங்க கிரியேட் பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமரோட டேட்டாவை நீங்க இன்ஃபர்மேஷன் நீங்க உள்ள கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலியோட இன்ஃபர்மேஷன் நீங்க உள்ள கொடுக்கறதா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் கோட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்க எங்க போகணும் அப்படின்னா உங்களோட காமன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு, ஓகே, உங்களோட காமன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு, அந்த காமன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் குரூப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கஸ்டமர் குரூப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாப்அப் பாக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஓபன் ஆகும். அந்த பாப்அப் பாக்ஸ்ல உங்களுடைய நியூ கிளைண்டோடைய இன்ஃபர்மேஷன், இப்பதான் ஒரு புது கிளைண்ட்டை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உள்ள நீங்க என்ட்ரி பண்ண போறீங்க. அந்த நியூ கிளைண்டோட இன்ஃபர்மேஷனை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நீங்க என்ட்ரி பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பிளஸ் பட்டனை நான் கிளிக் பண்ணேன். பிளஸ் பட்டனை நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், குரூப்பை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விஎம் ப்ரோல இருந்து நீங்க ஃபெச் பண்ணலாம். அந்த குரூப்பை நீங்க ஃபெச் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு அண்டர் த குரூப்ல என்ன ஆயிடும் அப்படின்னா வந்துடும். பட் உங்களோட இண்டிவிஜுவல் கிளைண்ட்ஸாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காட்டுவாங்க. ஃபேமிலியில ஒரு 3 பேரா இருந்தாங்க அப்படின்னா அந்த 3 பேருமே இண்டிவிஜுவல் கிளைண்டா காட்டுவாங்க. பட் ஆனா உங்களோட இன்ஃபர்மேஷன் பாலிசி இன்ஃபர்மேஷனை நீங்க குரூப்பா பாத்துக்கணும் அப்படின்னாலும் பாத்துக்கலாம், இல்ல இண்டிவிஜுவலா பாத்துக்கணும்னாலும் பாத்துக்கலாம். ஓகே, லெட் வி சே நான் இப்ப குரூப் கோட் நான் கொடுக்குறேன். இந்த குரூப் கோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட்டோஃபில் அப்படின்னு நான் கொடுத்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லாட்டி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா யூனிக்கா வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது பேர் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 6 டிஜிட்டுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கொடுக்கலாம். சான் 01 அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கஸ்டமரோட நேமோட 01 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு கஸ்டமரோட நேம், கஸ்டமரோட நேம் கொடுத்தாச்சு. கிளைண்ட் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஷன் இருக்கும். கிளைண்ட் அவர் ஆல்ரெடி உங்க பாலிசி எடுத்தாருன்னா கிளைண்ட்னு போட்டுக்கோங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு கஸ்டமரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒரு அட்வைஸோட கஸ்டமரா இருந்தாங்க அப்படின்னா அதர்ஸ்னு போட்டுக்கோங்க. உங்க பர்சனல் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா உங்க பர்சனல்னு போட்டுக்கலாம். இது வரைக்கும் பாலிசி அவர் எடுக்கல அப்படின்னா நீங்க ப்ராஸ்பெக்ட்னு போட்டுக்கலாம். ஸோ நான் இவர் என்னோட கிளைண்ட் அப்படின்றதுனால இவர் நான் கிளைண்ட்னே போட்டுக்கிறேன். ரேட்டிங் வேணும்னா ரேட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் யாராவது நீங்க வந்து என்கேஜ் பண்ணணும்னாலும் அவர் என்கேஜ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டோட்டலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் சேவ். சேவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த குரூப் கோட என்ன பண்ணுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் பண்ணிடுறேன். சேவ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகி அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டும், ஒரு இன்டிமேஷன் காட்டும். என்னன்னா இந்த குரூப் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா காட்டும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த விஷயம் நீங்க காட்டினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த செக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா போக ஆரம்பிக்கலாம். அடுத்த செக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க போக ஆரம்பிக்கலாம். ஸோ லெட் இட் லோட். என்னோட ஜூமையும் என்னுடைய வந்து iMagicையும் ஒரே சிஸ்டம்ல நான் ஓபன் பண்ணி இருக்கிறதுனால ஸோ சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோவா இருக்கும். வை? பிகாஸ் ஜூம் வில் டாமினேட் த இன்டர்நெட்.
ஜூம் வந்து அதிகமான இன்டர்நெட்டை டாமினேட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் என்னோட வீடியோவும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆஃப்ல வச்சிருக்கேன். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கான சான்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கு. எஸ். ஸோ ஒன்ஸ் இது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேவ் ஆயிடுச்சு. இப்போ சேவ் ஆனதுக்கு அப்புறம் இதை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கஸ்டமர்கிட்ட கொடுத்து அவரோட ஃபுல் குரூப் நேம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா செக் பண்றேன். செக் பண்ணிட்டு சர்ச்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேர்ல யார் யாரெல்லாம் குரூப் நேம்ல இருக்காங்களோ அந்த பேர் வந்துடும். இப்பதான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கிரியேட் பண்ணிருக்கேன். அதை நீங்க உங்களால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் ஐம் கிளிக்கிங் ஆன் டு த ஹோம் பட்டன். அதுக்கப்புறம் காமன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா போறேன். ஸோ லெட் இட் லோட். காமன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா போறேன். ஹோம் பேஜுக்கு போயிட்டு இருக்கு போ சிஸ்டம். ஸோ காமன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். காமன்ல கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி கஸ்டமர் மாஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். இங்க தான் போய் உங்களோட கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷனை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டைப் பண்ணணும். இங்க தான் போய் உங்களோட கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷனை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டைப் நீங்க பண்ணணும். ஓகே, லெட் வி சே ஒன்ஸ் இதை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரைட்டா இங்க ஸ்க்ரோல் ரைட் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட பிளஸ் பட்டன் இருக்கும். அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு நியூ கஸ்டமரோட என்ட்ரி நீங்க தாராளமா பண்ணலாம். ஒரு நியூ கஸ்டமரோட என்ட்ரி நீங்க தாராளமா பண்ணலாம். ஓகே, 2 கஸ்டமர் ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய 2 கஸ்டமருடைய டேட்டா என்ட்ரி நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒன்ஸ் இந்த பேஜ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமருடைய நேம் நான் கொடுக்கணும். கஸ்டமரோட நேம் சஞ்சய் அண்ட் பரமசிவம். சஞ்சய் பரமசிவம் அவரோட பேரு. அவரோட ஷார்ட் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் சஞ்சய் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இஸ் அ மெயில். அவரோட டேட் ஆஃப் பர்த் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை நீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி குரூப் கோட என்ன கோட் நீங்க கொடுத்தீங்களோ அந்த கோடை நீங்க டைப் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்லி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வந்துடும் அப்படின்னா வந்துடும். ஸோ ஜஸ்ட் கேப்ஸ்ல சஞ்சய் பரமசிவம் SANJ 01 அப்படின்றத நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இவர் தான் குரூப் ஹெட் அப்படின்றத கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் அப்படின்றத கொடுத்துட்டு அவரோட பேன் நம்பர் கொடுக்கும். ஓகே, அவரோட பேன் நம்பர் நம்ம இங்க கொடுக்க வேண்டியது. பேன் நம்பர் நான் டைப் பண்றேன். ஜஸ்ட் அவரோட பேன் நம்பர் நான் டைப் பண்ணிட்டு அவரோட ஆதார் நம்பர் நான் டைப் பண்றேன். 12 நம்பர்ஸ். அதே மாதிரி டியர் அவருக்கு மெயில் போகும்போது என்னன்னு நான் டைப் பண்ணணும். டியர் சார்னு நான் டைப் பண்ணணுமா இல்ல டியர் சஞ்சய்னு நான் டைப் பண்ணணுமா இல்ல ஃபுல் நேம் நான் இங்க டைப் பண்ணணும்னா கூட நான் இங்க டைப் பண்ணலாம். ஸோ தட் அவரோட இது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோட மொபைல் நம்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அவரோட மொபைல் நம்பர் நான் இங்க கொடுத்துட்டு டைப் பண்ணிட்டு நான் இங்க வாட்ஸ்அப்ல எனக்கு எனேபிள் பண்றேன். நல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கஸ்டமரோட மொபைல் நம்பர் மட்டும் நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எனேபிள் நீங்க பண்ணல அப்படின்னா இந்த டிக் மார்க் பண்ணல அப்படின்னா அவருக்கு ஆட்டோமேட்டட் வாட்ஸ்அப் SMS நீங்க அனுப்ப முடியாது. பட் இந்த இடத்துல அந்த வாட்ஸ்அப்பை நீங்க கிளிக் பண்ணணும். அவருக்கு செகண்டரி நம்பர் இருந்தது அப்படின்னாலும் அந்த செகண்டரி நம்பரை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். நான் இங்க கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வாட்ஸ்அப்பையும் நான் கிளிக் பண்ணிட்டேன். 2 நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்கு. நெக்ஸ்ட் அவருடைய இமெயில் ஐடி. ஸோ ஜஸ்ட் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக என்னோட மெயில் ஐடியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஆனா நீங்க உங்களோட கஸ்டமரோட மெயில் ஐடியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். வை பிகாஸ் நான் கஸ்டமருக்கு ஏதாச்சும் ஒரு ஆட்டோமேட்டட் மெயில் சர்வீசஸ் நான் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா இந்த மெயிலுக்கு என்ன வரும் அப்படின்னா வராது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மெயில் சர்வீசஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் விச் இஸ் நத்திங் பட் நான் அட்ரஸ் கொடுத்துட்டு கஸ்டமரோட அட்ரஸ் நான் டைப் பண்ணணும். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா டைப் பண்றேன். SRT அபார்ட்மெண்ட்ஸ், 3rd cross, ஓகே நேதாஜி காலனி. கஸ்டமருடைய
பின்கோட், சிட்டி, அவரோட பின்கோட், தென் அவர் இந்தியால தமிழ்நாட்டில் இருக்காரு. ஸோ எல்லா ஸ்டேட்டையும் ஏரியாவையும். ஓகே, நெக்ஸ்ட் அவரோட ஆஃபீஸ் அட்ரஸ் இருந்தது அப்படின்னாலும் ஆஃபீஸ் அட்ரஸ் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஓகே, பின்கோடையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸ் இஸ் ஆல்சோ இன் தமிழ்நாடு அதை டைப் பண்ணிட்டேன். ஏரியா எங்க இருக்கு அப்படின்னா நத்தம் எக்ஸ்டென்ஷன். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பேங்க் டீடைல்ஸ் போய் பேங்க் டீடைல்ஸ் இருந்ததுன்னா பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிஸ்லேனியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுங்க. இட் இஸ் வெரி செல்ஃப், அவரோட டேட் ஆஃப் பர்த், அவர் மேரேஜ் ஆயிருந்தார் அப்படின்னா இஸ் மேரிட் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து டேட்டே டைப் பண்ணணும். லெட் வி சே 22/08/2015 அவரோட மேரேஜ் அப்படின்னு வச்சுக்கோ. 2015 அவரோட மேரேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ அவரோட parent names and spouse name, Indian nationality, qualification, post graduation, occupation நான் என்னன்றதை நான் கொடுத்துட்றேன். ஸோ ஆக்குபேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is nothing but he is in private sector service. அதில் வந்து என்னவா இருக்காரு, க்ளோஸ்லி டு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்காரு. ஸோ யார் ரெஃபர்ட் கஸ்டமர் யாரும் வேற யாரும் உங்களுக்கு அவங்களை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அவருடைய ஹைட், அவரோட வெயிட், அதுக்கப்புறம் அவரோட ஆனுவல் சேலரி, என்ன ரிலீஜியன் அவரு, அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா கொடுக்கலாம். இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறம் சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கிளிக் பண்ணி அவருக்கு கம்யூனிகேஷன் லெட்டர் எதுவும் அனுப்புறீங்க அப்படின்னா எந்த அட்ரஸை பிரிண்ட் பண்ணி வரணும், ரெசிடென்ஸ். ஸோ எஸ்எம்எஸ் சர்வீசஸ் எதுவும் பண்ணோம்னா யாருக்கு போகணும், குரூப் ஹெட். மார்க்கெட்டிங் எஸ்எம்எஸ் எதுவும் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு வந்து போகணுமா வேணாமா, எஸ். இமெயில் சர்வீசஸ் போகணும்னா யாருக்கு போகணும், குரூப் ஹெட்டுக்கு போகணும். மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் அவருக்கு போகணுமா வேணாமா, ஆன்லைன் ஆக்சஸ் எனேபிளா இருக்கா இல்லையா, மொபைல் ஆப் ஆக்சஸ் வந்து அவருக்கு எனேபிள் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் மொபைல் ஆப் ஆக்சஸ் டிசேபிள்னு கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு மொபைல் ஆப்பே கொடுக்கவே உங்களால முடியாது. ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன் இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா சேவ் ஆயிடும். ஜஸ்ட் இட் இஸ் லோடிங். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னா சேவ் ஆயிடும். நீங்க சேவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இங்க அவருடைய ப்ரொஃபைல நீங்க உங்களால பார்க்க முடியும். ஓகே, அவரு இப்போ ஃபேமிலியில அவர் பிரெட் வின்னர், அவரோட இன்ஃபர்மேஷனை நம்ம இப்போ உள்ள கொடுத்தாச்சு. அவரோட ஃபேமிலி மெம்பரோட இன்ஃபர்மேஷனை நம்ம இப்போ எப்படி உள்ள கொடுக்கலாம். அகெயின் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலி மெம்பரோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பிளஸ் பட்டன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். பிளஸ் பட்டன் நான் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அவங்களுடைய ஒய்ஃபோடைய டீடைல்ஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி எம்ஆர்எஸ் அப்படின்றத கொடுத்து அவங்களோட பேரு, அவங்களோட ஹஸ்பண்ட் பேரு, ஸோ அவங்களோட ஷார்ட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிதா நான் கொடுத்துட்டேன். அண்ட் ஆல்சோ க்ளோஸ்லி டு குரூப் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸே கொடுத்ததுக்கப்புறம் எஸ்என்ஜே அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் குரூப் கோடை அவங்க ஹஸ்பண்டோட குரூப் கோடை நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க குரூப் ஹெட்டா அப்படின்றது எஸ்ன்னு கேட்குது இல்லையா, இதை நோன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சஞ்சய் பரமசிவம் குரூப் ஹெட் ஆயிடுவாரு. அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே மெம்பர் ஆயிடும். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். இண்டிவிஜுவல் அவங்க இவங்களோட பேன் நம்பர். ஸோ பேன் நம்பர், ஆதார் நம்பர், அதே மாதிரி டியோ இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்,
ஓகே, அதுக்கு அடுத்தது கான்டாக்ட் நம்பர் இருக்காங்களா இல்லையா வாட்ஸ்அப்ல வந்து இருந்தாங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் மார்க்கெட்டிங் எஸ்எம்எஸ், இன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் எல்லாமே போகும். ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பரையும் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு வாட்ஸ்அப்ல இருந்தாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மெயில் ஐடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ தட் நான் மெயில் கம்யூனிகேஷன்ஸ் எதுவும் அனுப்பினேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக காட்டுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். பட் யூ ஹேவ் டு கிவ் அ கஸ்டமர் மெயில் ஐடி. அண்ட் ஆல்சோ அட்ரஸ் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அஃபிஷியல் அட்ரஸ், ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்துடும். ஆஃபீஸ் தனியாக ஒர்க் பண்ணாங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கலாம். வேணும்னா பேங்க் டீடைல்ஸ் வேணும்னா பேங்க் டீடைல்ஸ், என்னென்ன பேங்க்கை வந்து நெஃப்டா பண்ணியிருக்காங்களோ அந்த பேங்க் டீடைல்ஸ் நீங்கள் வாங்கி இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். மிஸ்லேனியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் அவங்களோட லைஃப் டு பி அஷ்யூர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் டு த குரூப் ஹெட், இது த ஹஸ்பண்ட். ஓகே, ரிலேஷன் டு த குரூப் ஹெட், ஸ்பௌஸ், அதே மாதிரி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகே, நான் இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கணும். இங்கே நான் இப்போ திருப்பி நான் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். ஓகே, ரைட். 1993 உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபெச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹி மேரிட், மேரிட் ஆனிவர்சரி டேட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கொடுத்ததுக்கப்புறம் she is into and graduate, occupation வந்து பார்த்தீங்க அப்படின்னா she is into business, businessல she is a technician, and also height வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்றேன். இப்போ கைண்ட்லி ஹோல்ட் ஆன் பரத் சக்கரவர்த்தி சார், இதை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிடுறேன், முடிச்சிடுறேன், கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 50 and 60 is the weight. இன்கம் ஸ்லாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 5 lakhs. ரிலீஜியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து. அதுக்கப்புறம் சர்வீசஸ்ல அவங்களுக்கு ரெசிடென்ஷியலுக்கு வரணும். ஸோ குரூப் ஹெட்டுக்கு போகணும் அப்படின்னா குரூப் ஹெட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கே போகணும் அப்படின்னா எஸ்ன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனையும் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிளிக் ஆன் டு சேவ். ஸோ பரத் சக்கரவர்த்தி சார் அவரோட ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ ஜஸ்ட் ஐ எம் ஆஸ்கிங் ஹிம் டு அன்மியூட். சார் நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் பேசலாம் சார். எஸ் சார், இப்போ காமன்ல போயிட்டு அந்த குரூப் கஸ்டமர் குரூப்ல கிளிக் பண்ண சார். ஓகே, அதுல குரூப் கோடு ஏற்கனவே டிஃபால்ட்டா இருக்கு. அதுல ஒன்னு வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 3 தான் காமிக்குது. குரூப் நேம், கேட்டகரி, அப்புறம் ரேட்டிங் வர மாட்டேங்குது, ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் போகவே மாட்டேங்குது. இந்த நீங்க வந்திருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வரல சார். இப்போ அதுக்கு இந்த ஸ்டெப் இல்ல, இந்த ஸ்டெப் இல்ல குரூப் இல்ல, நான் சொல்றேன் குரூப் கோட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் நீங்க போறதுக்கு நீங்க எங்க வரணும்னா காமன்ல போய் கஸ்டமர் மாஸ்டருக்கு வரணும். காமன்ல போயிட்டு கஸ்டமர் மாஸ்டர். ஆமா. சோ ஃபர்ஸ்ட் குரூப் கோட் கிரியேட் பண்றீங்க. கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கஸ்டமர் மாஸ்டருக்கு வந்தீங்கன்னா தான் கஸ்டமரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை உங்களால கொடுக்க முடியும். எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே சார், ப்ரோசீட் சார். ரைட் சார், டன். ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேங்க, 2 பேருடைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, சஞ்சய் பரமசிவம் அவங்களுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஹெட்டா இருக்கனால இந்த மாதிரி வந்து ஒரு லோகோ இமோஜி இருக்கும் அங்க. அதுக்கு கீழே வந்து குரூப் ஹெட் இல்லை அப்படின்னா அவங்களோட பேர் மட்டும் தனியா இருக்கும். ஸோ அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இங்க கொடுத்துருக்கேன். இது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ஸோ வனஜா கைண்ட்லி செக், பிரான்சிஸ் சாருக்கு வந்து ஆடியோ கிடைக்கலையா, கைண்ட்லி செக். ஸோ அதே மாதிரி சாட் பாக்ஸை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எனி ஹிண்ட்ரன்ஸ் கைண்ட்லி அட்ரஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாலிசி வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ட்ரி பண்றேன். ஒன்ஸ் நீங்க வந்து விஎம் ப்ரோல நீங்க டேட்டா என்ட்ரி பண்ணி பாலிசி என்ட்ரியும் நீங்க முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை அங்க இருந்து நீங்க இம்போர்ட் பண்றது மூலியமா எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க என்ன ஆயிடும் அப்படின்னா உள்ள வந்துடும். இல்ல நீங்க iMagicல இப்பதான் ஒரு புது கிளைண்ட்டை நீங்க போய் பாக்குறீங்க, இப்பதான் புதுசா அவர்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு பாலிசி கொடுக்குறாரு அப்படின்னாலும் அந்த iMagicலயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மேனுவலா நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம்.
ஸோ iMagicல இன்னும் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வர போறோம் அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா டேட்டா டவுன்லோட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸும் கொண்டு வர போறோம். ஒன்ஸ் அது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க VM Proல இருந்து தான் நீங்க டேட்டாவை அப்லோட் பண்ணணும்ன்றது கிடையாது. ஸோ இங்க iMagicலயே நீங்க டேட்டாவை நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வரப்போம். நெக்ஸ்ட் விச் இஸ் நத்திங் பட் க்ளோஸ் டு when லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ல போய் பாலிசி என்ட்ரி அப்படின்றத நான் கொடுக்குறேன். இந்த பாலிசி என்ட்ரியில நான் இப்ப 2 என்ட்ரி நான் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் 2 என்ட்ரி நான் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஆல்சோ இஃப் டைம் பர்மிட்ஸ் நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ட்ரியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ தட் நம்ம கஸ்டமருடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா என்ன இருக்கும் அப்படின்னா தெரியும். லெட் வி சே ஓகேங்களா, லிஸ்ட் ஆஃப் பாலிசிஸ் அப்படின்னு வரும்போது இங்க லிஸ்ட் ஆஃப் பாலிசி ஆல்ரெடி என்னென்னலாம் வந்து அப்டேட் பண்ணிருக்கணும் இல்ல டவுன்லோட் பண்ணிருக்கணும் அது எல்லாமே இங்க காட்டும் பாலிசி நம்பரோட. இல்ல நீங்க புதுசா நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல போயிட்டு பாலிசி என்ட்ரியில போய் பிளஸ் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகெயின் ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம், குரூப் கோட் கிரியேட் பண்ணோம். அந்த குரூப் கோடுக்குள்ள 2 கஸ்டமரோட என்ட்ரி பண்ணோம். இப்போ அந்த 2 கஸ்டமருக்கும் 2 பாலிசியஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொடுக்க போறோம். 2 பாலிசியை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொடுக்க போறோம். ஸோ ஒன்ஸ் அந்த பாலிசி என்ட்ரியை நான் கிளிக் பண்ணி பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்ஸ் அது லோட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ என்ட்ரி பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன கேக்குதுங்க, லைஃப் அஷ்யூர்ட் நேம்னு கேக்குது. அதுல நான் என்னோட கஸ்டமரோட நேமை நான் டைப் பண்ண ஆரம்பிச்சாலே அங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா காட்டும். ஓகே, இங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காட்டும் அவங்களோட லைஃப் டு பி அஷ்யூர்டோட நேம். அந்த நேம் காட்டும். அந்த நேமை நான் கரெக்டா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணணும். ஹோல்ட். அப்படி இல்லாட்டி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளஸ் பட்டன் ஆப்ஷனுக்கு போய் நியூ கஸ்டமர்ல இந்த குரூப் கோடையும் நான் கொடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த குரூப் கோடையும் கொடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணலாம். ஒரு நியூ கஸ்டமரை நான் டைரக்டா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆடும் பண்ணி நான் பாலிசியையும் நான் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் இங்க உங்களுக்கு குரூப் கோடுன்றது கேட்கும். இங்க அந்த இடத்துலயும் போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அட்டாச் பண்ணலாம். லெட் வி சே நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ கஸ்டமருடைய நேமை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். கவிதா சஞ்சய் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிச்சு, அவங்களோட வந்து ஏஜ் வந்துருச்சு இங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கிவிங் அன் கமென்ஸ்மெண்ட் டேட். கமென்ஸ்மெண்ட் டேட் 0207 2022ல ஒரு பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்றத நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க மென்ஷன் பண்றேன். நெக்ஸ்ட் டேப் கொடுத்தேன் அப்படின்னா கம்ப்ளீட்டட் டேட்டும் இதே தான் காட்டும். இங்க போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டேட்ல இதுல போயிட்டு நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி எந்த கம்பெனில இருந்து பாலிசி எடுத்தாங்கன்றதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் பிரான்ச் என்ன, அந்த பிரான்ச்சையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க உங்க டேட்டா பேஸ்ல இருந்து நீங்க முன்னாடியே அப்டேட் பண்ணிருக்கீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்ஐசியோட பாலிசி ஃபுல்லா வந்துடும் இங்க. இந்த எல்ஐசி பாலிசியில எந்த பாலிசி அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இங்க ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணலாம். லெட் வி சே நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் செலக்டிங் அண்ட் ஜீவன் லக்ஷ்யா. ஜீவன் லக்ஷ்யா நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்றேன். பாலிசி நம்பர் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துட்றேன். பாலிசி நம்பர் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் டேர்ம் கொடுத்துட்றேன். ப்ரீமியம் பேயிங் டேர்மையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துட்றேன். டேர்ம் அண்ட் பிபிடி. ஓகே, பிபிடி நான் கொடுத்துட்டேன். ஸோ ஏஜென்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஏஜென்சில நம்ம கொடுக்கணும், அதே மாதிரி டைரக்ட் சேனல்ல இருக்கா, டைரக்ட் சேனல்ல யாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணணும். ப்ரப்போசரோட நேம்.
ஓகே, ப்ரப்போஸோட நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் சம் இன்ஷூரையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ ஒரு 10 lakh rupees ஆஃப் சம் இன்ஷூர் நான் கொடுத்துட்டேன். இது எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து I have to give the nominee details, நாமினி, ஸ்பௌஸ், இல்லாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட், நாமினியோட நேம். ஓகே, ஸோ என்ன ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி ப்ரீமியம் பே பண்றாரா, பேசிக் ப்ரீமியம் என்ன அப்படின்றத பார்த்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். பட் விஎம் ப்ரோல இருந்து டைரக்டா நீங்க இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ப்ரீமியம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாமே இங்கே என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து லெட் வி சே ஒரு 50,000 rupees ஆஃப் ப்ரீமியம் அப்படின்றது நான் அப்ராக்சிமேட்டா நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எதுவும் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நீங்க ஆட் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரீமியம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் ப்ரீமியம் இன்க்ளூடிங் ஆஃப் ஜிஎஸ்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கால்குலேட் ஆயிடுச்சு. அதுல வந்து நான் டபுள் ஆக்ஷனல் பெனிஃபிட் ரைடர் வேணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் க்ளோஸ்லி டு அட்டாச்சும் நான் பண்ணிக்கலாம். இதோட ஆனுவல் ப்ரீமியம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கொடுத்துரும். ஸோ அகைன் ஐ ரிப்பீட், விஎம் ப்ரோல இருந்து நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ப்ரீமியம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டாக்ஸ் பெனிஃபிஷியரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் செல்ஃப். அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ, மெச்சூரிட்டி, அதே மாதிரி ஆட்டோ கால்குலேட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் டு நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஆட் as well. நீங்க டைரக்டா மேனுவலா கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க டைரக்டா மேனுவலா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 2022ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிசி எடுக்கப்பட்ட பாலிசி ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் சர்வைவல் பெனிஃபிட் இருந்தாலும் நம்பர் ஆஃப் ஆட் எடுத்துக்கலாம். 21 years கழிச்சு அதுவே என்ன ஆகுது அப்படின்னா டியூ டேட் காட்டுது. மெச்சூரிட்டி, மெச்சூரிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே ஒரு 25 lakhs கிடைக்குது அப்படின்றத நம்ம வச்சுக்குவோம். ஓகே, 25 lakhs whether it is a guaranteed or non guaranteed, இல்லாட்டி நீங்க LIC பாலிசி மெச்சூரிட்டி அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கீழே வந்துடலாம். ஸோ ஸ்டேட்டஸ் என்ன, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த பாலிசியோட ஸ்டேட்டஸ் 20/6/2024 ஒரு ப்ரீமியம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும். ஓகே, எஃப்யூபி வந்து பாத்தீங்க அப்படின்னா 22/7/2024 வந்து பாத்தீங்கன்னா எஃப்யூபி இன்ஃபோஸ்ல இருக்கா. இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்ததுக்கு அப்புறம் வெஸ்டர்ட் போனஸ் எதுவும் வந்து ஆட் ஆயிருக்கா அப்படின்னா வெஸ்டர்ட் போனஸ் ஆட் ஆயிருக்குன்னா வெஸ்டர்ட் போனஸும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ஆட் பண்ணிக்கலாம். அகைன் வந்து சரண்டர் வேல்யூ இருந்தது அப்படின்னா சரண்டர் வேல்யூம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ப ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் கவர் இருந்தது அப்படின்னா ரிஸ்க் கவரையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, லோன்ஸ் அவைலபிள் அப்படின்னா ஆஃப்டர் 2 years லோன்ஸ் அவைலபிள், இப்போ என்ன லோன் அவைலபிள் இருக்கு அப்படின்றத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் வி ஹேவ் அன் ரைஸ் அண்ட் ஆப்ஷன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாலா எஸ் சார் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ வந்து நான் எஸ் சார் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன் சார் நான் இப்போ. ஸோ நீங்க பேசலாம். சார் ஆக்சுவலா இப்போ இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் டீட்டெயிலாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ வந்து அது நார்மலா அதுவே கால்குலேட் பண்ணிக்கும், ஏடிடிபி ரைடர்லாம் அதுவே கால்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணி வரும். ஆனா இங்க நீங்க தனியா நீங்க கீ பண்றீங்க. எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. அதே மாதிரி போனஸ்லாம் வந்து நம்ம மேனுவலாவே எங்கேயுமே ஆட் பண்ண மாட்டோம் எந்த சாஃப்ட்வேர்லயுமே. இங்க நீங்க மேனுவலா ஆட் பண்றீங்க. சார் ஒரே நிமிஷம் நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். iMagic சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஎம் ப்ரோவும் iMagicம் இப்போ இன்டர்கிரேட் ஆக போகுது. ஓகே, இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் நீங்க விஎம் ப்ரோல ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணிட்டு இல்ல விஎம் ப்ரோல டேட்டாவை டவுன்லோட் பண்ணிட்டு அங்கிருந்து நீங்க டேட்டாவை நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஓகேங்களா? சார் நான் இப்ப விஎம் ஃபாலோ பண்ணிடுறேன். மியூட்ல போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க ஒரே நிமிஷம் நான் அன்மியூட் பண்றேன். நீங்க பேசலாம் சார் திருப்பி. நீங்க திருப்பி பேசலாம். உங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கான ஆப்ஷன் நான் ஆஸ்க் டு அன்மியூட் கொடுத்துருக்கேன். பாலா சார் யூ தேர்? ஓகே, டு கிவ் தட் ஆன்சர் பாலா சாருக்கு நான் அன்மியூட் பண்றதுக்கான ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன்.
இன் பிட்வீன் அவர் அன்மியூட் பண்ணாரு அப்படின்னா நம்ம பேசலாம். இல்லாட்டி இந்த இன்ஃபர்மேஷனும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்றேன். விஎம் ப்ரோல டேட்டா என்ட்ரி பண்ணீங்க, அங்கிருந்து நீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த போனஸ் ரேட்டோ எதையுமே நீங்க கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இது பிக் பண்ணிக்கும். சார் பாலா சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்க, நீங்க பேசலாம். சார் நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ ஃபர்தரா நான் டேட்டா இப்போ விஎம் ப்ரோ முடிஞ்சு போச்சு, விஎம் ப்ரோ கிடையாது. அதுக்கப்புறமா இங்க நான் டேட்டா கால்குலேஷன் பண்றப்போ பிரீமியம் நான் மேனுவலா டைப் பண்ணுமா, அது பிக் பண்ணி எடுத்துக்குமா? இல்ல சார், அதுவே பிக் பண்ணி எடுத்துக்கும். இன்டகிரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே பிக் பண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்ப இன்டகிரேஷன் ஆகாததுனால உங்களுக்கு நான் போனஸ் டைப் பண்ணி நான் காட்டுறேன். பட் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க பிரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க வந்து அப்டேட் பண்ணணும்னா நீங்க தான் வந்து வெஸ்டட் போனஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க தான் அப்டேட் பண்ணணும். இல்ல பட் நான் எல்ஐசி பிரைவேட் கேட்கல சார், நான் ஆமா, கேட்கறது எல்ஐசி பாலிசியை எல்ஐசி பொறுத்த தான் வரைக்கும் கேட்கறேன். எல்ஐசி பாலிசியை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபார் த டைம் பீயிங் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, விஎம் ப்ரோல நீங்க என்ட்ரி பண்ணிட்டு அங்கிருந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சோ நீங்களா மேனுவலா கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதுதான் இன்டகிரேஷன் கேட்குறேன். ஆனதுக்கு ஓகே. அப்புறம் இங்கேயே டைரக்ட் ஆயிடும். சரி, கிளியர் ஓகே, சார்? தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் மேனுவலா நான் ஐமேஜிக்லேயே காட்டுறதுனால நான் எல்லாத்தையுமே நான் வந்து மேனுவலா நான் டைப் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா காட்டுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அவரோட நேச் இருந்தது அப்படின்னா, அக்கௌண்ட் டீடைல் அங்கே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டீடைலையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகே, அகெயின் வி ஹேவ் an unmute option. So kindly hold on. I am trying to unmute Murali sir here. சார் அன்மியூட் பண்ணியிருக்கேன் சார், நீங்க பேசலாம். சார் தாமு சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங். சார் இப்போ இவர்கிட்ட சொன்னீங்க இல்லையா, இப்போ இப்போதைக்கு டைம் பீயிங்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க. ஆமா, எனக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா, இப்போ இது டைம் பீயிங்னா எவ்வளோ நாளைக்கு நாங்கள் விஎம் ப்ரோலேருந்து இதை எடுத்துக்க முடியும்? இல்லை அது எவ்வளோ நாளுக்கு பிறகு இது டோட்டலாக நாங்கள் ஐமேஜிக் தான் யூஸ் பண்ணணும்னு கட்டாயம் இருக்கா? இல்லை லைஃப் டைம் எனக்கு ஐமேஜிக்கே வேண்டாம், நான் விஎம் ப்ரோலே யூஸ் பண்ணிக்கிறேன்னா கண்டினியூ பண்ண முடியுமா? சார் ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா விஎம் ப்ரோவோட அப்டேஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆஃப்டர் 6 months ஸ்டாப் பண்ணிடுவோம் சார். ஓகே, ஸோ அது 6 வரைக்கும் months நீங்க விஎம் ஸ்டாப் ப்ரோ நீங்க யூஸ் ஆகிடும்ன்றீங்க. பண்ணிக்கலாம். ஆமா, அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐமேஜிக்ல எல்லா கஸ்டமருக்கும் நான் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க அப்போ ஐமேஜிக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் ஒர்க்கே பண்ணிக்கலாம். ஆகாதுன்றீங்களா? 6 months ஆமா, கழிச்சு விஎம் ப்ரோ சுத்தமாக ஒர்க்கே ஆகாது. கரெக்ட். விஎம் ப்ரோ வந்து ஆஃப்டர் இன்டகிரேஷனுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே 100% நான் ஐமேஜிக்ல கொண்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் விஎம் ப்ரோ வந்து அப்டேட் ஆகாது. அப்டேட் நான் ஆகாது, எந்த ஆனால் நியூ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸும் நான் ஒர்க் அப்டேட் பண்ணி கொடுக்க மாட்டோம். இதுல தான் எல்லா நியூ ப்ராடக்ட்டும் அப்டேட் ஆகும். விஎம் ப்ரோல என்னென்ன அப்டேஷன்ஸ் வருதோ அது எல்லாமே ஐமேஜிக்ல தான் அப்டேட் ஆகும். ஓகே, அப்டேட் ஆகும். ஆனா நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுமா? விஎம் ப்ரோன்றது எனக்கு ஓப்பன் ஆகுமா இல்ல ஓப்பனே ஆகாதா? விஎம் ப்ரோ வந்து அவங்களோட லைசென்சிங் டைம் வரைக்கும் ஓப்பன் ஆகும் சார். வேண்டாம் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு வந்து அப்டேஷனே வேண்டாம், ஆனா வந்து ஓப்பன் ஆகுமா? சாஃப்ட்வேர் ஆச்சும் ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆகும் சார். உங்க லைசென்சிங் பீரியட் வரைக்கும் ஓப்பன் ஆகும். ஓ, லைசென்ஸ் பீரியட் அந்த ரினிவல் டேட் வரைக்கும் ஓப்பன் ஆகும். லைசென்ஸ் எந்த டேட் இருக்குமோ அந்த டேட் வரைக்கும் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ம். பாத்தீங்கன்னா நீங்க ஐமேஜிக் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஐமேஜிக் தான் பண்ணி ஆகணும். ஆமா, ஓகே, ஆமா, அதுக்குள்ள நாங்க இங்க இருந்து மைக்ரேட் ஆகணும்ன்றீங்க. ஆமா சார். மைக்ரேட் ஆகணும். இட்ஸ் a ample ஆஃப் டைம் இருக்கு. we have 6 months to 8 months of ample ஆஃப் டைம். அங்க இருந்து உங்களை ம். மைக்ரேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைம் கொடுப்போம். ஒரு கண்டினியூஸ் ம். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் கொடுப்போம். இதை நீங்க யூசர் ஃப்ரெண்ட்லியா நீங்க கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த விஎம் ப்ரோவோட வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸே நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் எங்க கிட்ட இருந்து என்ன ரெக்கமெண்டேஷன் வரும் அப்படின்னா அந்த டைம்ல ஐமேஜிக்கை ம். யூசர் ஃப்ரெண்ட்லியா நீங்க எப்படி நீங்க வந்து விஎம் ப்ரோ யூசர் ஃப்ரெண்ட்லியா மாத்துறீங்களோ அதே மாதிரி ஐமேஜிக்கை நீங்க யூசர் ஃப்ரெண்ட்லியா மாத்துங்க. அது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ட்ரைனிங் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர் சப்போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா பரத் சக்கரவர்த்தி சார் நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன். சார் இப்போ விஎம் ப்ரோல வந்து மேஜிக் பில்னு ஒன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். கமிஷன் வந்துச்சுன்னா அப்டேட் டவுன்லோட் பண்ணி பண்றதுக்கு. ஆமா சார், ஆமா. எஃப்இபி அப்டேட் ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்டேட் ஆயிடும் எல்லா எஃப்இபியுமே. கரெக்ட் அந்த சார், ஆப்ஷன் கரெக்ட். இதுல கொண்டு வரீங்களா சார் ஐமேஜிக்ல? டெஃபினட்டா கொண்டு வரோம் சார். அந்த ஆப்ஷன்ஸையும் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் கொண்டு வருவோம். ஒன்ஸ் விஎம் ப்ரோ வந்து இன்டகிரேஷன் ஆனதுக்கு அப்புறம் விஎம் ப்ரோல நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணீங்களோ எவ்ரிதிங் வில் பி ஆல்சோ இட் கேன் பி யூஸ்ட் இன் ஐமேஜிக். ஐமேஜிக்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எங்களுக்கு வந்து ஒரு பாஸ்ட் 15-20 வருஷமா விஎம் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு அதுலயே நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிடும் சார். இப்போ வந்து ஒரு புது கான்செப்டுக்கு நீங்க மாறிதான் அவனும் கம்பல் பண்ணி வேற வழியே கிடையாது, நோ ஆப்ஷன் அப்படின்றப்போ வருத்தமா இருக்கு சார். நான் என்ன பண்றேன்னு சார், உங்களுக்கு வந்து விஎம் ப்ரோவோட இன்னும் கொஞ்சம் லோ லெவல் டெக்னாலஜி நான் கொடுத்தேன்னா தான் சார் நீங்க வருத்தப்படணும். சோ விஎம் ப்ரோவோட இது வந்து அட்வான்ஸ் ரொம்ப டெக்னாலஜி ஹெவியா இருக்கு சார். இதோட காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார். சார் நீங்க வந்து பாருங்க சார், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்ஐசி பிரீமியம் இன்னைக்கு ஹையர் ஆயிடுச்சு. ஆமா, ரைட் ஆர் ராங் சார்?
ஆமா சார். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ண வெஹிக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காஸ்ட்லி ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 சிசி பைக் வாங்குறதுக்கும் இன்னைக்கு ஒரு 100 சிசி பைக் வாங்குறதுக்கும் காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஆமா, ரைட் ஆர் ராங்? எல்லா பொருளுமே இட் இஸ் கெட்டிங் காஸ்ட்லியர் சார். இன்ஃபிளேஷன் அப்படின்றது எல்லா பொருளுக்குமே இருக்கும். சோ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது சார். அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. இப்போ வந்து டெஃபினட்டா டக்குனு சார். ஒரு இதே சார் இதே நிறைய எல்ஐசி அட்வைசர்ஸ் தான் நான் ஸ்மார்ட் போன் கொண்டு வரும்போதும் கூட எங்களுக்கு பட்டன் ஃபோன்ஸ் தான் சார் கன்வீனியன்ட்டா இருந்தது. இது என்ன சார் டச் வந்து யூஸே பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல எல்ஐசி அட்வைசர்ஸால ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஆமா, ரைட் ஆர் ராங் சார்? நீங்க Yes, sir. மைக்ரேட் ஆயிட்டீங்க. சோ பட்டன் போன்ல இருந்து ஸ்மார்ட் போனுக்கு மைக்ரேட் ஆயிட்டீங்க. அதே மாதிரி அதான் கொஞ்சம் நீங்க டைம் நார்மல் எடுக்கும். சரி சார். ஆமா அதான் சார் அந்த டைம் எடுக்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்வீசஸ் எல்லாமே கொடுப்போம். கண்டினியூஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதே மாதிரி டைரக்டா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் டவுட்ஸை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது ரெகுலரா நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துட்டே இருக்கேன். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கத்துக்க ஆரம்பிங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி கத்துக்கும் போது இட் இஸ் ஆல்வேஸ் குட். நீங்க விஎம் ப்ரோல இருக்கும் போது உங்களோட கஸ்டமருக்கு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்க முடியாது. சார் ஆனா நீங்க நிறைய iMagic ரெஸ்ட்ரிக்ஷன் வந்ததுக்கு இருக்கு சார். விஎம் ப்ரோல வந்து அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. இப்போ எவ்வளவு கஸ்டமர்ஸ் என்ட்ரி பண்ணுமோ ஒரு கஸ்டமருக்கும் நீங்க வந்து இவ்வளவு இருந்தா இதுக்கு ஒரு அமௌண்ட், அதுக்கு மேல போச்சுன்னா 1500க்கு மேல போச்சுன்னா அது ஒரு அமௌண்ட்னு சொல்றீங்க. அதே மாதிரி இதோட பேஸ்லாம் வந்து கிளவுட்ல போய் சேவ் ஆகுது. எங்கேயோ ஒரு இடத்துல சேவ் ஆகுது. பட் நாங்க வந்து விஎம் ப்ரோல வந்து நாங்க டெஸ்க்டாப்லயே பேக்கப் வச்சுப்போம். அதுலயே எல்லாம் பாத்துக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு டேட்டா ஓகே, டேட்டா நம்பகத்தன்மை நிறைய இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வேற ஒரு இடத்துல சேவ் ஆகுது. இதோட டேட்டாஸ் எல்லாமே கிளவுட்ல போய் சேவ் ஆகுது. கரெக்ட். அதனால கொஞ்சம் ஸ்லோ ஆயின மாதிரி ஃபீலிங் இருக்கு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இல்ல. நம்ம டெஸ்க்டாப்ல பண்ற அளவுக்கு ஃபாஸ்ட் இதுல இல்ல. ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை சார். என்னன்னா இது வந்து நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் நீங்க இன்க்ரீஸ் ஆக நாங்க சர்வரும் என்ஹான்ஸ் பண்ணிடுவோம். ஓகே. சோ எவ்ரி ப்ராப்ளம் தேர் இஸ் a சொல்யூஷன் சார். பட் என்னன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் நாங்க கொடுக்குறோம். சரி சார். உங்களை வந்து பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 எங்களுக்கு வருஷத்துக்கு வேற பின்னாடி எடுத்துட்டு ஆப்ஷனே போகல. கிடையாது சார். நீங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார். அவ்வளவுதான் சார். நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றதுக்கு நாங்க கேரண்டி. அவ்வளவுதான். இத சரி நீங்க சார். யூசர் ஃப்ரெண்ட்லியா நான் மாத்தி விடுறதுக்கு நாங்க கேரண்டி. அவ்வளவுதான். எஸ் சார். ஓகே. ரைட் எஸ் சார். சார். ப்ரோசீட் சார். ஓகே. தேங்க்யூ. ஓகே ரைட். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் நேச் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிளைண்ட் கிட்ட கொடுக்கும் போதே நான் ஒரு அக்கௌண்ட்டை நான் வந்து அங்க அட்டாச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து நான் இங்க எஸ்ன்னு கிளிக் பண்ணும் போது இங்க வந்துடும். அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் ஆயிடும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு கிளிக் ஆன் சேவ். சேவ்ன்றதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாலிசி மாஸ்டர்ல போய் என்ன ஆயிடும் அப்படின்னா சேவ் ஆயிடும். இது போய் என்ன ஆயிடுங்க பாலிசி மாஸ்டர்ல சேவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாருங்க. ஸோ கவிதா சஞ்சயோட பேர்ல ஜீவன் லக்ஷ்யா பாலிசி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் டூயிங் அண்ட் ஒன் மோர் பிரைவேட் இன்சூரன்ஸோட ஒரு பாலிசியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாகின் பண்ணி காட்டுறேன், ஒரு ஃபீட் பண்ணி காட்டுறேன். அதையும் நம்ம வந்து ஃபாஸ்டா பாத்துருவோம். ஐ எம் கோயிங் லிட்டில் பிட் ஃபாஸ்டர். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போறோம். Okay, right? And again, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கஸ்டமரோட நேம்க்கு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் லெட் வி சே யா, அதுக்கப்புறம் அவங்களுடைய கமென்ஸ்மெண்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ புதுசா ஒரு பாலிசி என்ட்ரி பண்ற மாதிரி நான் காட்டுறேன். லெட் வி சே 01/06/2024 என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பாலிசி எடுத்திருக்காங்க. ஸோ அதுவே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று கொடுக்குறேன். ஓகே, லெட் வி சே ஏதாச்சும் ஒரு லம்சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லம்சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வி ஹேவ் இட் இன் பஜாஜ் அலையன்சஸ் லைஃப். ஓகே, அதுல வந்து எந்த பிரான்ச் இதுல நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் பி கெட்டிங் என் ப்ராடக்ட். ஓகே, பிஓஎஸ் கோல்ட் சுரக்ஷா அப்படின்றது வந்து ஒரு கேரண்டீடு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐம் கிவிங் இட் பாலிசி நம்பர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துட்றேன். அதோட டேர்ம் கொடுத்துட்றேன். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் நான் கொடுக்குறேன்.
நீங்க பாலிசி டாக்குமெண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்க அங்க இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ப்ரப்போசரோட நேம், ஓகே. ஸோ அதனால தான் வரலையா? ரைட். ஸோ ஐ வில் சேஞ்ச் த நேம். கஸ்டமரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம்ல ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே, லெட் வி சே கஸ்டமரோட ப்ரப்போசல் நேம் கொடுத்தாச்சு, சம் அன்ஷூர்ட் கொடுத்தாச்சு, சம் இஷ்யூட் கொடுத்தாச்சு. டைரக்டா கீழே வரேன். நாமினி நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்றேன். ஸோ நாமினி இஸ் ஹஸ்பண்ட். ஓகே, ஸோ early premium and also basic premium வந்து பார்த்தீங்க அப்படின்னா which will be coming to 60,000. கஸ்டமர் 10 வருஷம் என்ன பண்ணுவார் அப்படின்னா பே பண்ணுவார். ஆஃப்டர் 15 years he will wait and get the maturity. ஸோ டைரக்டா ஜிஎஸ்டி கால்குலேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோவில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, கேஷ் ஃப்ளோவில் ஆஃப்டர் 25 years டேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காட்டும். இந்த 25 years டேட் காட்டினதுக்கப்புறம் இங்கே வந்து மெச்சூரிட்டியோட அமௌண்ட் நான் காட்டுறேன். ஓகே, 23 lakh. பாலிசி, பிரைவேட் பாலிசி மெச்சூரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதோட கமென்ஸ்மெண்ட் டேட், எஃப்யூபி டேட், இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்ததுக்கப்புறம் மேட்ச் எதுவும் இருந்தது அப்படின்னா அதோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி வில் பி சேவ்ட். ஓகே, டேர்ம் ஷுட் பி இன் பிட்வீன் 10 to 15. ரைட். பாலிசியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் இதில் 25 இல்லை, பட் இட் இஸ் ஹேவிங் ஒன்லி அண்ட் 10 to 15. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் யூ வாண்டட் டு எடிட் இட், நீங்கள் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணி பாலிசி ஆல்ட்ரேஷனில் போய் நம்ம எடிட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் ஐ எம் நாட் எடிட்டிங் இட். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போவோம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஜென்ரல் இன்சூரன்ஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணி நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அட்டாச் பண்ணுறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நான் உன்னோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோட பாலிசிஸோட டோட்டல் லிஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வர ஆரம்பிக்கும். அதில் வந்து நான் ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் நான் கொடுத்து இண்டிவிஜுவலா ஃபேமிலி ஃப்ளோட்ரா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கொடுத்து நான் ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அகெயின் இது வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நியூ பாலிசியா இல்லை வந்து போர்ட்டபிலிட்டி பாலிசியா அப்படின்றது கேட்கும். நியூ பாலிசின்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் எந்த கம்பெனியோட பாலிசி, ஸோ நிவா பூபாவோட பாலிசி, நியூ பாலிசி, ப்ராடக்டோட நேம் என்ன. ஸோ இது எல்லாமே லோட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து நியூ அப்படின்றத கொடுத்து நான் நெக்ஸ்ட் நான் ப்ராடக்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நிவாபூபாவோட ப்ராடக்ட் ஃபுல்லாக வந்துடும். ரீஇஷ்யூ 2.0 அப்படின்றது புது ப்ராடக்ட், நிவாபூபாவோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். நான் அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி கஸ்டமர் கேட்கும். அந்த நேம் ஆஃப் தி கஸ்டமரில் போயிட்டு நான் என்னோட கஸ்டமர் நேமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ எம் டைப்பிங் இட். Okay, just I'm typing the name of the customer. ஓகே, ஸோ இங்கே நான் பாலிசி நம்பர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துட்றேன். பாலிசி ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையா, ஆயிடுச்சு அப்படின்னா பாலிசி ரிசீவ்ட் அப்படின்ற ஒரு டிக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே அடிச்சுக்கலாம். பாலிசி கஸ்டமருக்கு ரிசீவ் ஆயிடுச்சா. ஓகே, ஜஸ்ட் ஐம் செலக்டிங் திஸ். ப்ரீவியஸ் பாலிசி நம்பர் எதுவும் இருந்தது அப்படின்னா நம்மள்ட்ட டேட்டா என்ட்ரி இருந்தது அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
ஸோ எப்போ வந்து கமென்ஸ்மெண்ட் டேட் அப்படின்றது கேட்குது. இப்போ ஜூன் 20 இன்னைக்கு டேட் எடுத்துக்கிச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா மே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th அன்னைக்கு இந்த பாலிசி போட்டதா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா 1 இயர் பீரியட் டைம் என்ன பண்ணுது அப்படின்னா எடுத்துக்குது. ஸோ கிளைம் டைன் இந்த ப்ரெசென்ட் பாலிசி எஸ்ஓ நோன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ரீ ஹெல்த் செக்அப் இதுல அவைலபிளா இருக்கு. அதை நம்ம பண்ணியாச்சா இல்லையா அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்ளோஸ்லி டு வென் பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 3 விதமான வேரியன்ட் இருக்கு. பிரான்ஸ், டைட்டானியம் பிளஸ் அண்ட் பிளாட்டினம் பிளஸ். ஸோ டைட்டானியம் பிளஸே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இட்ஸ் அ டாப் வேரியன்ட். ஸோ ஜோன் ஏவா ஜோன் பில வந்து ரிசைட் ஆயிருக்காரா கஸ்டமர், 1 வருஷமா 3 வருஷத்துக்கு மொத்தமா ப்ரீமியம் பே பண்ணியிருக்காரா, எவ்வளவு வந்து சம் இன்சூர்ட் பே பண்ணி சம் இன்சூர்ட் எடுத்திருக்காரு, 10 லட்சம் ரூபாய் சம் இன்சூர்ட். ஸோ குமுலேட்டிவ் போனஸ் எதுவும் இருக்கா? நோ. ஸோ கிளைம் ஃப்ரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்ஸ் என்ன கிளைம் ஃப்ரீ இயர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் க்ளோஸ்லி டு வென் இந்த பர்டிகுலர் பிளான்ல க்ளோஸ்லி டு வென் ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் கிளைம் ஆகிற வரைக்கும் ப்ரீமியம் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த கிளைம் ஃப்ரீ இயரா அப்படின்றது கேட்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே கஸ்டமர் ஃபேமிலி மெம்பரோட நேம் வந்துருச்சுங்க. நேம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நான் அவங்கள செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் கால்குலேட்டட். ப்ரீமியம் என்ன ஆகுது அப்படின்னா கால்குலேட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீச்சர்ஸ் ப்ரீமியம்ஸ் எல்லாமே கால்குலேட் ஆகுது. ஸோ ஆஸ் பர் இவங்களோட ரெக்கமெண்டேஷனுக்கு இவங்களோட ஏஜுக்கு 15,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டோட்டலா கிராஸ் ப்ரீமியம் என்ன, அவங்களோட அடிஷனல் ஜிஎஸ்டிஸ் என்ன, எவ்வளோ டோட்டல் ப்ரீமியம் அப்படின்றது வந்துருச்சு. இந்த ப்ரீமியம் நீங்க மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கூட இஃப் யூ வாண்டட் டு இட் யூ கேன் எடிட் பண்ற ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஏஜென்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் யார் பண்ணது, அதுக்கப்புறம் நாமினி யாரு, ஓகே நாமினி யாரு, ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கிவன் பாலிசி ஹிஸ்ட்ரி. அந்த பாலிசியோட டாக்குமெண்ட்டை நீங்க அட்டாச் பண்ணணும்னாலும் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நோட் நீங்க கொடுக்கணும்னாலும் நோட் கொடுக்கலாம். ஓகே பாலிசி ஹிஸ்ட்ரி இல்ல டாக்குமெண்டேஷன் நீங்க அட்டாச் பண்ணி அந்த பாலிசியோட டாக்குமெண்ட் நீங்க அட்டாச் பண்ணணும்னாலும் இங்க பிளஸ் பண்ணி நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல நோட் பண்ணி ஏதாச்சும் ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் நீங்க டைப் பண்ணணும்னாலும் இங்க நீங்க டைப் பண்ணிக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இங்க சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் என்ன ஆயிடும் அப்படின்னா சேவ் ஆயிடும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் என்ன ஆயிடும் அப்படின்னா சேவ் ஆயிடும். கிளியர்? ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குரூப் கோட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு குரூப் கோட்ல 2 கஸ்டமரை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து அவங்களோட டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா என்ட்ரில அவங்களோட பர்சனல் டேட்டா என்ட்ரி மட்டும் இல்லாம அவங்களோட பிரைவேட் பாலிசி, பிரைவேட் அண்ட் எல்ஐசி பாலிசி ஒன்று, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று, 3 பாலிசி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்க சிஆர்எம் சென்டருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வரேன். சிஆர்எம் சென்டர் அப்படின்றது என்னங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சென்டர். இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சென்டர்ல வந்துட்டு ஒரு கஸ்டமரை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர் உங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கால் பண்றாரு. நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த டேப் மேஜிக், இந்த ஐ மேஜிக்கோட சிஸ்டம்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இருக்கீங்க. இந்த ஐ மேஜிக்கோட சிஸ்டம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமருடைய ஆல்பபெட்டோ அப்படி இல்லாட்டி சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போய் ஸோ கஸ்டமருடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரை நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நேம் என்ன ஆயிடும் அப்படின்னா வந்துடும். அந்த நேம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓகே டோட்டல் பிரீமியம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 1,67,000 ரூபாய் பிரீமியம் பே பண்றாங்க சஞ்சய் அண்ட் ஃபேமிலி, சஞ்சய் பரமசிவம் ஃபேமிலி. ஸோ க்ளோஸ்லி டு வென் 1,67,000 ரூபாய் பிரீமியம் பே பண்றாங்க. ஸோ இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன பாலிசிஸ் நீங்க பாத்துக்கலாம். ஸோ எவ்வளவு சம் இன்சூர்ட், ஓகே ஹெல்த் இன்சூரன்ஸ்ல, ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்ல எவ்வளவு சம் இன்சூர்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எவ்வளவு சம் இன்சூர்ட், இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க பாத்துக்கலாம். ஓகே ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு 10 லட்ச ரூபாய் சம் இன்சூர்டு, அதோட பிரீமியம். அதர் இன்சூரன்ஸ் அப்படின்றது கார் இன்சூரன்ஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஈஸியா நீங்க செக் நீங்க பண்ணிக்கலாம். இதை நீங்க ரிப்போர்ட்டா ஜென்ரேட் எடுத்து நீங்க கஸ்டமருக்கு நீங்க கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமருடைய பாலிசி இன்ஃபர்மேஷன்ல நீங்க காமன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஷெட்யூலிங் சர்வீசஸ். ஒரு கஸ்டமருக்கு நீங்க எப்பயுமே ஷெட்யூலிங் சர்வீசஸ் அப்படின்றது பண்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஷெட்யூலிங் சர்வீசஸ் எப்படி பண்றது, ஒன்ஸ் அந்த ஷெட்யூலிங் சர்வீசஸ் எல்லா கஸ்டமருக்கும் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட 98% ஆஃப் ஒர்க் இஸ் டன்.
98% ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சர்வீஸ் ஒர்க் என்ன ஆயிடும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஷெட்யூலிங் சர்வீசஸ்க்கு அட்மினுக்கு வந்துட்டு இந்த ஷெட்யூலிங் சர்வீசஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த ஷெட்யூலிங் சர்வீசஸ் நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமருடைய நேம் டைப் பண்ணணும். லெட் இட் லோட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து கஸ்டமருடைய நேம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எடுக்கிறேன். நேம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஷெட்யூல் பண்ணணும் அவங்களோட சர்வீசஸ். என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோ ரிப்போர்ட், அவங்க எடுத்த இன்சூரன்ஸ்க்கான போர்ட்ஃபோலியோ ரிப்போர்ட்டை எப்போ அனுப்பணும் அவங்களுக்கு? ஓகே, அனுப்பணும் அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே எனேபிள் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 5 வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வை பிகாஸ் இட் இஸ் an annual ரிப்போர்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட். இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல என்ன ஆயிடும் அப்படின்னா 5 என்ன ஆயிடும் அப்படின்னா போயிடும். இது எப்படி போகணும்? ஸோ மெயில் மூலியமா என்ன ஆயிடும் அப்படின்னா போயிடணும். இமெயில்ல என்ன ஆயிடும் அப்படின்னா போயிடணும். ஓகே, ஸோ இமெயில் சர்வீசஸ்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த கஸ்டமரோட ப்ரீமியம் டியூலாம் என்ன ஆயிடணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவனோட இசிஎஸ்ஆ இருக்கட்டும், மந்த்லி ப்ரீமியமா இருக்கட்டும், இல்லாட்டி எந்த பாலிசியா இருக்கட்டும், எப்போ போகணும்? டே பிஃபோர் அ டியூ டேட்டுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி போகணும்? இதை நான் கிளிக் பண்ணி நான் வந்து மல்டிபிள் சாய்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மல்டிபிள் சாய்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 நாளைக்கு முன்னாடி போகணும், 10 நாளைக்கு முன்னாடி போகணும், 1 நாளைக்கு முன்னாடியும் போகணும். இது எப்படி போகணும்? இமெயிலையும் போகணும், வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ்ஸாவும் போகணும், நோட்டிபிகேஷன் அவங்களோட ஆப் வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஆப் நோட்டிபிகேஷன்லையும் போகணும்னு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த நோட்டிபிகேஷன் என்ன ஆயிடும் அப்படின்னா வாட்ஸ்அப்லயும் போயிடும், இமெயிலையும் போயிடும், நோட்டிபிகேஷன் ஆப் நோட்டிபிகேஷன்லையும் போயிடும். அதே மாதிரி பாலிசி பிரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்ட வேண்டிய பிரீமியம் கட்டாம முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இமீடியட்டா நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் டு இவென்ட் 1, 2, 3 இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் மல்டிபிளா. ஸோ இது க்ளோஸ் டு இவென்ட் இந்த இடத்துல வந்துட்டு நான் கிளிக் பண்ணிட்டு 1, 2, 3 நான் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மெயில்ல நான் அனுப்பணும், வாட்ஸ்அப்ல நான் அனுப்பணும், சாரி ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் வாட்ஸ்அப்ல அனுப்பணும், அதுக்கப்புறம் வந்து நோட்டிபிகேஷனாகவும் போகணும். ஓகே, ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, பட் இங்க வாட்ஸ்அப் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன் காஸ்ட். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அப்படின்றது இமெயில் அப்படின்றது வந்து பாத்தீங்க ஒரு குறிப்பிட்ட இமெயில் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த நோட்டிபிகேஷன் தெர் இஸ் நோ காஸ்ட். அதனால நீங்க இந்த வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ்லாம் நீங்க மேனுவலா நீங்க அனுப்பிச்சிட்டு கூட இமெயில்லாம் இந்த நோட்டிபிகேஷனை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் அனுப்புற மாதிரியும் கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் பண்ணலாம். சார் கஸ்டமர் என்ன பண்ணாங்க, பிரீமியம் டியூக்கு நான் எல்லாத்தையுமே இன்டிமேஷன் கொடுக்கணும், பிரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, பட் அவங்கள நான் டைரக்டாவும் போய் ட்ராக் பண்ணணும். ஆனா அவங்க இமெயிலோ கட்டாம விட்டவங்க வந்து இமெயிலோ வாட்ஸ்அப்போ அனுப்பிச்சிட்டீங்கன்னா கூட அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா சர்வீசஸையும் நான் ஒரு 3 நாள் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி நான் நோட்டிபிகேஷன் அனுப்பிட்டீங்கன்னா அது போயிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சர்வைவல் பெனிஃபிட்டுக்கு எப்படி, மெச்சூரிட்டிக்கு எப்படி, ஆன்யூட்டிக்கு எப்படி, ஆன்யூட்டி கமென்ஸ்மெண்ட்டுக்கு எப்படி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் கேலண்டர் அவங்களுக்கு எப்போ அனுப்பணும்? ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை அனுப்பணுமா, இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை அனுப்பணுமா, இல்ல குவார்டர்லி அனுப்பணும்? குவார்டர்லி அனுப்பணும் அப்படின்னா நீங்க மந்த் நீங்க செலக்ட் பண்ணணுன்ற எந்த மந்த்ல இருந்தாலும் சரி நீங்க டைரக்டா போய் அந்த மந்தோட என்னைக்கு டேட்ல நீங்க பண்ணணும்ன்றத சொல்லி இமெயில்னு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அது இமெயில் சர்வீசஸ்ல போயிடும். பிரீமியம் கேலண்டர் வை பிகாஸ் இது ஏன் பிரீமியம் கேலண்டர் வந்து இது இமெயில்ல மட்டும் போகுதுன்னா இது ஒரு பிடிஎஃப் ரிப்போர்ட்டா ஜென்ரேட் ஆகும். அதனால இந்த பிடிஎஃப் ரிப்போர்ட்டா ஜென்ரேட் ஆகுறதுனால நம்ம இமெயில்ல மட்டும் தான் நம்ம அட்டாச் பண்ணி நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து உங்களோட டோட்டலா வந்து கஸ்டமர் லாகின் மேனேஜ்மெண்ட்டோ, பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ், பர்த்டேக்கு நீங்க விஷ் பண்ணணும். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க, பர்த்டேக்கு நீங்க விஷ் பண்ண போறீங்க, ஆன் டே அந்த பர்த்டே அன்னைக்கு ஆனிவர்சரி எப்போ விஷ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ டெய்லி அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இமெயில் கொடுத்துட்டீங்கன்னா உங்க பர்த்டே அன்னைக்கு உங்க பர்த்டே அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் போயிடும். ஸோ வாட்ஸ்அப்ல அந்த இதுல நோட்டிபிகேஷன் போயிடும். ஸோ இது எல்லா விஷயத்தையும் கரெக்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சேவ்ன்னு நீங்க கொடுத்துட்டு நீங்க உங்களோட ஒர்க்கை நீங்க பாட்டுக்கு பார்க்கலாம். 365 days நீங்க இந்த சிஸ்டம் வந்து ஆன்ல இருந்தாலும் சரி ஆஃப்ல இருந்தாலும் சரி அந்த நோட்டிபிகேஷன் போயிட்டே இருக்கும். பட் விஎம் ப்ரோல என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றேன். விஎம் ப்ரோலையும் இதே மாதிரியான ஒரு சிஸ்டம் நம்ம கொடுத்துருந்தோம். பட் நீங்க விஎம் ப்ரோவை நீங்க ஓபன் பண்ணி அன்னைக்கு இன்டர்நெட் நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். அன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க அந்த விஎம் ப்ரோவை நீங்க நெட்ல கனெக்ட் பண்ணல அப்படின்னா இந்த விஷயங்கள் எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னா நடக்கும்.
ஸோ இப்போ கிளவுட்ல இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த சிஸ்டம் நீங்க ஓபன் பண்ணி வச்சாலும் சரி, ஓபன் பண்ணி வைக்கலனாலும் சரி, உங்க மொபைல் ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, இதுல யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷெட்யூல் டைம்ல என்ன ஆயிடும் அப்படின்னா போயிடும். மெயிலோ, வாட்ஸ்அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் போயிடும். ஸோ ஹவ் இஸ் திஸ் ஃபீச்சர் மை டியர் ஃப்ரெண்ட்? ஹவ் இஸ் திஸ் ஃபீச்சர்? இந்த ஃபீச்சர் எல்லாத்தையுமே எங்களால விஎம் ப்ரோல கொடுக்க முடியாது. இந்த ஃபீச்சர் எல்லாத்தையுமே நம்ம இங்க தான் நம்மளால அடாப்ட் பண்ணணும். ஸோ ஆர் யூ கெட்டிங் இட்? இந்த ஃபீச்சர் எப்படி இருக்கு? ஸோ யூ கேன் டைப் எஸ் சூப்பர் இன் த சாட் பாக்ஸ் ஆர் எல்ஸ் குட் இன் தி சாட் பாக்ஸ். சாட் பாக்ஸ்ல நீங்க ஏதாச்சும் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபீச்சருக்காக நீங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். யூ கேன் கிவ் அ ரெஸ்பான்ஸ். ஐ எம் லுக்கிங் இன் த சாட் பாக்ஸ். சாட் பாக்ஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் கிவ் அ கன்ஃபர்மேஷன் இன் த சாட் பாக்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு? ஸோ யூ கேன் கிவ் அ கன்ஃபர்மேஷன் இன் த சாட் பாக்ஸ். நைஸ். ஸோ இதுக்காகத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க மூவ் பண்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட 98% ஆஃப் ஒர்க்கை இந்த சிஸ்டமே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பார்த்துக்கும். ஓகே, லெட் வி கோ ஹெட். அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஷெட்யூல் சர்வீசஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கஸ்டமருக்கு ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரேட் பண்ணி காட்டுறோம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, காமன்ல போயிட்டு கன்சாலிடேட்டட் இன்சூரன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லோட் ஆகட்டும். லோட் ஆனதுக்கு அப்புறம் கஸ்டமருடைய நேமை நான் இங்க டைப் பண்றேன். கஸ்டமரை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறம் டிக் அன்டிக் நீங்க பண்ணிக்கலாம். அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜென்ரேட் பிடிஎஃப் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட கன்சாலிடேட்டட் இன்சூரன்ஸ் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த கன்சாலிடேட்டட் இன்சூரன்ஸ் ரிப்போர்ட் தான் நீங்க ஷெட்யூல் சர்வீசஸ்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனவரி 5ஆம் தேதி நீங்க போகணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுங்க, போக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ லெட் இட் லோட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஃபார் a minute. ஓ, ஸோ என்னோட பிடிஎஃப்ல ப்ராப்ளம், என்னோட சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப்ல ப்ராப்ளம். ஸோ கைண்ட்லி ஐ வில் ட்ரை அண்ட் ரெக்டிஃபை இட். அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அப்படியே பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அதை நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ஓப்பனிங் த அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். இட் வில் டேக் 10-15 minutes. ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஐ டூ இஸ், நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா க்ளோஸ்லி டு வென். ஸோ உங்களுடைய ப்ரீமியம் டியூ அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். ஓகே, ஸோ காமன் ப்ரீமியம் டியூ அப்படின்றத நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளிக் பண்றேன். ப்ரீமியம் டியூ அப்படின்றது என்னங்க, அப்கமிங் ஜூலை மாசம் யார் யாரெல்லாம் ப்ரீமியம் பே பண்ணணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்றேன், கஸ்டமரை ஸ்பெசிஃபிக்கா நான் குரூப்பை செலக்ட் பண்ணனாலும் குரூப்பை செலக்ட் பண்ணலாம். இல்லை நான் இந்த ட்ராப் டவுன்ல கிளிக் பண்ணி எல்லா ப்ரீமியமும் இந்த ஜூலை 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி ஜூலை வரைக்கும், நெக்ஸ்ட் வந்து எல்லா ஏஜென்சியும் செலக்ட் பண்ணும் ஆல் பாலிசிஸ் அப்படின்னு கொடுத்து நான் கிளிக் பண்ணி நான் ஷோ பண்ணேன் அப்படின்னா அது ஷோ ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிஸ்ட் ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த லிஸ்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் சி. ஸோ இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நேம் வந்துருச்சு. ஸோ 2ஆம் தேதி ஜூலை வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகுது. இதை நான் வந்து பாலிசி இந்த இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டு இங்க நான் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா வாட்ஸ்அப் வெப்புக்கு போய் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு நான் பர்சனலைஸ்டா நான் அனுப்பலாம். இது வந்து ஒன் வே. இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா பல்கா நான் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 2, 7, 7, 16, 22 இந்த மாதிரி ஜூலை மாசம் ஃபுல்லா இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா க்ளோஸ் டு வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு விஷயம் அனுப்ப முடியும். பட் நான் இதை இப்போ நான் கிளிக் பண்ணாம இருக்கேன். அது ஏன் அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் இந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் மொபைல் ஃபோன் அப்டேட் ஆகல. இது வந்து நான் வந்து டம்மி டேட்டா வச்சுக்கனால இந்த 3 கஸ்டமருக்கு தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதை நான் அன்டிக் பண்ணிட்டு இந்த 3 கஸ்டமரை மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் செலக்டிங் ஆன் தி வாட்ஸ்அப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் போயிடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் போயிடும். ஸோ நான் என்ன பண்றேன், என்னோட இங்க பாருங்க மெசேஜ் சென்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இல்லையா. இதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்
வந்து மெசேஜ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கஸ்டமருக்கு சக்சஸ்ஃபுல்லா சென்ட் ஆயிடும். நான் இப்ப என்ன பண்றேன்னா என்னோட வாட்ஸ்அப்பை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓபன் பண்ணி தரேன். ஓகே ரைட், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். நான் அதை ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அதை ஓபன் பண்ணணும். கைண்ட்லி ஹோல்ட் ஆன். நான் இந்த ஸ்க்ரீன்ல இருந்து கட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ஜம்பிங் இட் டு மை வாட்ஸ்அப். என்னோட வாட்ஸ்அப் வெப்பை நான் ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த வாட்ஸ்அப் வெப்ல பாருங்க டேட்டாகாம் மேஜிக் அப்படின்ற ஒரு இடத்துல நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட்டாகாம் மேஜிக்ல இருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துருச்சு. ஓகே, ஸோ 2 எஸ்எம்எஸும் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரிகர் ஆயிடுச்சு. எப்போ வந்திருக்கு? 4:27க்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா அந்த மெசேஜ் என்ன இருக்கு அப்படின்னா வந்திருக்கு. ஓகே, ஸோ 4:27க்கு என்ன இருக்கு அப்படின்னா மெசேஜ் என்ன இருக்கு அப்படின்னா வந்திருக்கு. ஸோ கவிதாக்கு அனுப்பிச்ச மெசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் இன்னொரு நம்பர். அதை நான் வாட்ஸ்அப் வெப்ல நான் கொண்டு வரல. பட் நான் வேணும்னா ஓகே நான் அதை அப்படி காட்ட முடியாது. ஓகே ரைட், நான் இந்த வெப்பை நான் வந்து இது பண்ணா மட்டும்தான் நான் என்னால காட்ட முடியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போயிடும். டியர் சி மனிஷ் குமார், யூ ஆர் ஃபாலோயிங் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆஃப் எல்ஐசி ஜீவன் சரல் இஸ் டியூ. டீடைல்ஸ் ஆர் பேஸ் பிலோ. பாலிசி நம்பர், அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே அவரோட வந்து ரினிவல் டேட்டு, அதுக்கப்புறம் வந்து அவரோட ஜிஎஸ்டி, அவரோட எப்போ வந்து அவர் பே பண்ணணும் எப்பக்குள்ள, கிரேஸ் பீரியட், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அவரோடது என்ன, கைண்ட்லி மேக் யுவர் பேமெண்ட் ஆன்லைன் யூசிங் யுவர் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆர் இன்டர்நெட். அது எல்லாத்தையுமே எங்க பண்ணிக்கலாங்க, இந்த லிங்க்ல கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அவங்க எல்ஐசி சைட்டுக்கு போயிடும். அவங்களோட பாலிசி நம்பர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அந்த பாலிசி நம்பர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்க இருக்கும்? எல்லாமே இங்க மேல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் அவரோட பிரீமியத்தை அவரே பே பண்றதுக்கு சான்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுங்க, நம்ம ஒரு சிக்னேச்சர் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பண்ணிட்டா போதும். ஒவ்வொரு மெசேஜ்லயும் இது டேட்டாகாம் மேஜிக்னு போனாலும் இது எங்க வந்து வருங்க ஆட்டோமேட்டிக்லி தேங்க்யூ பெஸ்ட் ரிகார்ட்ஸ் மனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பரோட வந்து. ஸோ நான் இப்போ மனிஷோட ஐமேஜிக் அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்றதுனால அவங்களோட பேர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க வந்துருச்சு. ஸோ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேரு உங்களோட கான்டாக்ட் நம்பரோட என்ன ஆயிடும் அப்படின்னா போயிடும். ஸோ கஸ்டமருக்கு உங்களோட ஐடென்டிட்டியும் என்ன ஆகும் அப்படின்னா தெரியாது. ஸோ இஸ் தட் கிளியர்? புரிஞ்சு இல்லைங்களா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்? ஸோ உங்களோட ஐடென்டிட்டி உங்களோட நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பரோட என்ன ஆயிடும் அப்படின்னா போயிடும். ஸோ ஆனால் டேட்டாகாம் ஐமேஜிக் அப்படின்ற ஒரு இதுல தான் என்ன ஆகும் அப்படின்னா போகும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல பேன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. வாட்ஸ்அப் பேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆகவே ஆகாது. நிறைய வாட்ஸ்அப் இன்டிகிரேஷன் என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்ல போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா பேன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் டேட்டாகாம் உங்களுடைய வந்து சர்வீசஸ்க்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we have invested for this. இதுக்கு தனியா வாட்ஸ்அப் சர்வீசஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ தட் இந்த சர்வீசஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க என்ன சொல்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்பெசிபிக்கலி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர்ல இருந்து என்னோட பேர்ல இருந்து தான் சார் போகணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஐ வில் ஸ்டாப் திஸ், கிளிக் பண்ணி நேரா நான் ஐமேஜிக்கு போயிடுறேன். இங்க நான் என்ன பண்ணிடுறேன், இந்த மெசேஜை நான் காப்பி ஆயிடும். அதை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டாப் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் வெப்புக்கு நான் போறேன். இந்த வாட்ஸ்அப் வெப்ல போயிட்டு லெட் பி சே என்னோட கிளைண்ட்டுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா என்னோட கிளைண்ட் இதை நான் கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த மெசேஜை நான் பேஸ்ட் பண்ணி நான் வந்து அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்னா தாராளமா போயிடும். உங்களோட அக்கௌண்ட்ல இருந்தே என்ன ஆயிடும் அப்படின்னா போயிடும். ஸோ we are giving this two type of an options. 2 விதமான ஆப்ஷன்ஸையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்க 2 விதமான ஆப்ஷன்ஸையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் தட் கிளியர் சார்? இஸ் தட் கிளியர் எவ்ரி ஒன்? ஸோ உங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க அனுப்பணும்னாலும் நீங்க காப்பி பண்ணி 1 by 1 நீங்க அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பல்க் வாட்ஸ்அப் எஸ்எம்எஸும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட் வில் பி ரூட்டட் த்ரூ டேட்டாகாம் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா ரூட். ஸோ இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட இதுல. ஸோ பரத் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். சார் தேங்கிங் யூ பெஸ்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு வருது, அங்க நம்ம நேம் எடிட் பண்ண முடியுமா சார் இந்த மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம்? அதுல
இல்ல சார், நீங்க காப்பி பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அனுப்பிக்கலாம். இல்லாட்டி நீங்க சிக்னேச்சர் ஆட் பண்ணணும் இங்க. அது செட்டிங் எங்க சிக்னேச்சர் பண்ணணும் சார்? சிக்னேச்சர் ஆட் பண்ணணும். ஐ வில் டேக் ஒரே நிமிஷம். எஸ் சார். வனஜா, சிக்னேச்சர் ஆட் பண்ற ப்ரொவிஷன்ஸ் மட்டும் சொல்லுங்க எங்க இருக்குன்னு. பிசி இருங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். கைண்ட்லி ஹோல்ட் ஆன். ஸோ கைண்ட்லி நோட் அட்மின்ல நீங்க கிளிக் பண்ணணும். சிக்னேச்சர் நீங்க ஆட் பண்றதுக்கு அட்மின்ல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல அப்படியே நீங்க கீழே வரும் பொழுது டைரக்டா உங்களுடைய நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பரை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் உங்களோட கான்டாக்ட் நம்பர், இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆயிடும். ஸோ அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மெசேஜ்லயும் தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் என்ன ஆயிடும் அப்படின்னா கீழே டிஃபால்ட்டா வரும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்க கொடுக்கல அப்படின்னா அது பிளாங்கா போகும். உங்களோட நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வராது, பிளாங்கா போகும். இன்னும் கொஞ்சம் நீங்க டீடைல்டா வேற ஏதாவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இமெயில்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டைப் பண்ணிக்கலாம். இமெயில்ல நீங்க வந்து உங்களோட டைப்பிங் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இஸ் தட் கிளியர் எவ்ரிவன்? Everyone, is that clear? You can type clear in the chat box. நீங்க அன்மியூட் பண்ண முடியாது. நீங்க clear அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து இதுல நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, இதுல நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, நம்பர் 1 அகைன் குரூப் கோட் நான் கிரியேட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கஸ்டமருடைய மேனுவல் என்ட்ரி எப்படி பண்றது, அதே கஸ்டமருக்கு பாலிசி என்ட்ரி எப்படி பண்றது, ஒரு எல்ஐசி பாலிசியோட என்ட்ரி பார்த்தோம், ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியோட என்ட்ரி பார்த்தோம், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோட ஒரு என்ட்ரி பார்த்தோம். அதே மாதிரி பிரீமியம் டியூ அவுட்ஸ்டாண்டிங் நம்ம எப்படி வந்து வாட்ஸ்அப் பல்க்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெசேஜ் அனுப்பலாம், இல்ல பர்சனலைஸ்டா நீங்க எப்படி வாட்ஸ்அப் வெப் மூலியமா நீங்க மெசேஜ் அனுப்பலாம், இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்த்துட்டு ஷெட்யூல் சர்வீசஸ், ஒரு கஸ்டமருக்கான ஒரு ஷெட்யூல் சர்வீசஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரீமியம் டியூ அவுட்ஸ்டாண்டிங்லாம் ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப்ல போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வாட்ஸ்அப் சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம டே 1 ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். அகெயின் நெக்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க உங்களோட மாடியூல் வைஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா என்ட்ரி ஒரு நாளைக்கு, அடுத்தது ரிப்போர்ட்ஸ் ஒரு நாளைக்கு, இன்னொரு வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா we will be talking about a policy entry, இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ நவ் இப்ப யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ, டவுட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கேட்கலாம். எஸ், டெஃபினட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டிங் வந்து அவைலபிளா இருக்கும்.
இந்த ரெக்கார்டிங்க்கு நீங்க வனஜாவை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ரெக்கார்டிங் வில் பி அவைலபிள். ரெக்கார்டிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைலபிளா இருக்கும். ஓகே. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு? ராஜேந்திரன் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் ராஜேந்திரன் கே சார் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் அன்மியூட்டிங் நவ். சார் உங்களோட டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். ஸோ அதுவும் இல்லாம 2-3 ரைஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு டவுட்ஸா நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ நவ் ராஜேந்திரன் சாரை நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன். அன்மியூட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஐ ரெக்வெஸ்ட் ராஜேந்திரன் சார். சார் மொபைல்ல சொல்லுங்க சார். மொபைல்ல தான் அந்த ஆப் ரெண்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு இதுல இல்ல, என்னோட லேப்டாப்ல எப்படி நான் அந்த ஆப்பை கொண்டு வரேன் சார்? சார் நீங்க லேப்டாப்ல நீங்க என்ன பண்ணணும்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கணும் சார் லேப்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து www.i-magic.in அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டைப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க சார். ஆமா. அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை அந்த லாகின் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டில் நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா அந்த பேஜுக்கு போயிடும். நீங்க அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் உங்க லேப்டாப்ல. இதுக்கு தனியா வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை சார். அந்த ஐடி மட்டும் எனக்கு இதுல வாட்ஸ்அப்ல அனுப்பிட முடியுமா சார் மேடம்? வனஜா கைண்ட்லி கன்ஃபார்ம். ராஜேந்திரன் சாருக்கு மட்டும் அவரோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட iMagicோட URL-யும் அனுப்பிச்சு விட்டுருங்க கொஞ்சம். கைண்ட்லி ஹோல்ட் ஆன் சார். யா, தேங்க் யூ so much. அப்புறம் ஓபன் பண்ணும்போது என்ன சொன்னீங்க சார்? டக்குன்னு என்ன பண்ணணும் நீங்க? மேல ஃபர்ஸ்ட் சைன் இன் ஒன்னு இருக்கும் சார். சைன் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சார். யூசர் ஐடி உங்களோட மோஸ்ட்லி உங்களோட மெயில் ஐடி. பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுத்திருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனி டைம் இந்த பாஸ்வேர்டை நீங்க சேஞ்சும் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. next now I unmute மூர்த்தி சார். மூர்த்தி சார் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட क्वेश्चंस கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ ஏற்கனவே வந்து ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்னிருந்த ஆன்சர் என்னன்னா இப்ப இந்த சாஃப்ட்வேர் வந்து ரேட்டு கூடுதலா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா சார் இப்போ வந்து நம்ம வெர்ஷன் வந்து லேட்டஸ்டா வர்றதுனால அதுக்கான நம்ம காஸ்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, இப்போ நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப சார் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் 1.5 மணி நேரம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சார் லேப்டாப்ல லாகின் பண்றது எப்படின்றது இப்ப கடைசியா கேட்கிறாரு. இது என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஏஜென்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு அந்த பேசிக் நாலேஜ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இப்ப இதுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்துல விஎம் ப்ரோல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வாங்கினா டோர் டு டோர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு 3 hours வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கிள் ஒருத்தர் டைரக்டா பண்ணுவோம். அந்த மாதிரி அவைலபிலிட்டி இப்போ இதுக்கு iMagic கொடுக்குறீங்களா? iMagic தாராளமா அந்த அவைலபிலிட்டி கொடுக்கலாம் சார். ரூம்ல நீங்க கொடுக்கிறதுன்றது காமன். இது வந்து நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்க ஒண்ணுமே தெரியாதவங்க நீங்க போய் அவங்க எதிர்க்க இண்டிவிஜுவலா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி சப்போர்ட் என்ன கொடுக்குறீங்க? டெஃபினட்டா சார். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ அவங்களோட சேனல் பார்ட்னர் இருப்பாங்க. அந்த சேனல் பார்ட்னர் கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா they will also give a training program. அவங்களும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க 1-to-1. ஓகேங்களா? ஏன்னா இப்ப ரீசெண்டா இல்ல ஓகே இது வந்து நீங்க காமனா சொல்லக்கூட பதிலா நான் நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா நான் ஒரு 2-3 விஷயத்துக்கு நான் கேட்கும்போது சார் நீங்க வந்து ஜூம்ல வந்துருங்க சார், ஜூம்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுல எனக்கு நாலேஜ் இருக்கு, அதனால நான் ஜூம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு அது இல்லாதனால இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ற அளவுக்கு நாங்க உங்களை வந்து கிளியரா அதை ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து நாங்க வந்து மைக்ரேட் பண்ணுவோம் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கல்ல. அதுக்கு இப்போதைக்கு அவைலபிலிட்டி என்ன இருக்குன்னு கேட்கிறேன். இப்போ அவைலபிலிட்டி 2 தான் சார். 2 ஒன்னு இந்த மாதிரியான ட்ரைனிங் கண்டினியூஸா நடக்கும். அதோட ரெக்கார்டிங்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேப்சர் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங்ஸ் கேப்சர் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டிங்ஸை நாங்க வந்து யூடியூப்ல நாங்க அப்லோட் பண்றோம். அந்த யூடியூபோட லிங்க்ஸ் நான் கொடுத்துருவேன். நீங்க மல்டிபிள் டைம்ஸ் நீங்க பார்த்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். ஆப்வியஸ்லி டெக்னாலஜி அப்படின்றது ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க கண்டினியூஸா நீங்க நிறைய தடவை நீங்க பார்க்க போகும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ ஒன்னு உங்களுக்கு ரொம்ப டெக்னாலஜி இல்ல, நீங்க ஜூம்ல உங்களால கிராஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நேர்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன்ஸும் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இல்ல எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் எப்பயாவது உங்களோட பிரான்ச்சுக்கு வராங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் அங்கேயும் நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்.
எனிவேர் இட் இஸ். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இன்டர்நெட்ல உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்க முடியலையா, ஜூம்ல உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியலையா அப்படின்னா we can do an 1-to-1. ஸோ என்ன ப்ரொவிஷன்ஸ் வேணும்னாலும் கேளுங்க, we are ready to do it. சரிங்க சார். அடுத்து இன்னொரு டவுட்டு. இப்போ வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல நான் வந்து ஒரு காமனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா Okay. இப்போ வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். எந்த ஒரு சாஃப்ட்வேர்னா ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து விஎம் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ திருப்பி ஐமேஜிக் மாறணும்னா இதுல எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தெரியுது. என்ன பெனிஃபிட்னா விஎம் ப்ரோல வந்து நான் வெளியே எங்கன்னா இருக்கேன்னா ஒரு டக்குன்னு ஒரு டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் சிஸ்டம் ஆன் பண்ணி இல்ல லேப்டாப்லயோ அல்லது வந்து டெஸ்க்டாப்லயோ போயிட்டு லாகின் பண்ணி தான் பார்க்க முடியும். இப்போ Right. ஐமேஜிக்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா என்னோட மொபைல்லயே வந்து வெப்சைட்ல போய் லாகின் பண்ணி நான் எல்லா டேட்டா பார்த்துக்க முடியும் இல்லையா? இது Okay. ஒரு புல்லட் Correct, பாயிண்ட். பார்த்துக்கலாம். ம். ஓகேங்களா? இந்த ஆமா. மாதிரி நீங்க ஒரு புல்லட் பாயிண்ட்ஸா சொல்லுங்க. என்னென்னலாம் இப்போ நான் வந்து இதுல இருந்து இங்க மாறணும்னா நான் கிட்டத்தட்ட அதை விட ஒரு 3 டைம்ஸ் நான் காஸ்ட் கொடுக்குறேன்னா என்ன புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. Okay. ஷார்ட்டா. நம்பர் 1. அதாவது இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது அப்புறம் ஜஸ்ட் புல்லட் பாயிண்ட்ஸ். நம்பர் 1 ஓகேங்களா, உங்களுடைய ம். மொபைல் போன்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைல் போன்ல உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனே கொடுத்துருவோம். ஓகே, ம். ஸோ அது வந்து ஏஜென்ட்டோட அப்ளிகேஷன். அந்த ம். அப்ளிகேஷன்லயே போய் நீங்க உங்களோட கஸ்டமருடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க பார்த்துக்கலாம், உங்க டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். நீங்க வந்து சிஸ்டம்ல லாகின் பண்ற மாதிரி நீங்க லாகின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்பா உங்க கொடுத்துறீங்க. அப்ளிகேஷன்லயே நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கும் ஒரு ஆப்பாவே கொடுத்துருவோம். அந்த ம். ஆப்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க அதுலயே நீங்க பார்த்துக்கலாம். நம்பர் 1. ம். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா விஎம் ப்ரோவை கம்பேர் பண்ணும் பொழுது இதுல நீங்க பிரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசிஸையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ம். ம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுல எல்ஐசி பாலிசி மட்டும் தான் பண்ண முடியும். பட் இதுல ம். ம். பிரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசியை பண்ணிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்க வந்து டேட்டா என்ட்ரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ம். மோட்டர் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருந்தீங்கன்னா மோட்டர் இன்சூரன்ஸ் டேட்டா என்ட்ரி நீங்க பண்ணிக்கலாம். அது ம். எல்லாத்தையுமே டேட்டா என்ட்ரி பண்ணீங்கன்னா அந்த ம். கஸ்டமருக்கு நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அந்த அப்ளிகேஷன்லயே ஒரு மோட்டர் இன்சூரன்ஸ் பாலிசி என்ன வச்சிருக்காரு, லைஃப் இன்சூரன்ஸ் என்ன வச்சிருக்காரு, ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன வச்சிருக்காரு, எப்ப அவருக்கு மெச்சூரிட்டி வரப்போகுது, எப்ப பிரீமியம் டியூ வரப்போகுது, எப்ப பிரீமியம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு எந்தெந்த பாலிசிக்கு, அது எல்லாத்தையுமே கஸ்டமர் அவரோட மொபைல் போன்ல இருந்து அவரோட அப்ளிகேஷன்லயே பார்த்துக்கலாம். அது உங்களுடைய ம். விஎம் ப்ரோல அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ம். ம். மோஸ்ட் ம். இம்பார்ட்டன்ட் பிரீமியம் டியூ. நாலாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிரீமியம் டியூ, பிரீமியம் அவுட்ஸ்டாண்டிங். இது விஎம் ம். ப்ரோல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் எடுத்து வச்சு அந்த கஸ்டமருக்கு ம். கால் பண்ணி சார் உங்களுக்கு பிரீமியம் டியூ இருக்கு, பிரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா இங்க ம். ம். பல்க் வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் அனுப்பிக்கலாம், பர்சனலைஸ்டு ம். வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் நீங்க அனுப்பிக்கலாம். ம். அந்த பர்சனல் ம். வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் அவங்க அனுப்பும் போதும் இது வந்து அனுப்புறது அப்படின்றது ஒரு புல்லட் பாயிண்ட். அதுலயே ரெண்டாவது ம். என்ன அப்படின்னா கஸ்டமர் அந்த வாட்ஸ்அப்லயே போய் அவர் லிங்கை ம். கிளிக் பண்ணாருன்னா அது எல்ஐசி சைட்டுக்கு போயிடும். எல்ஐசி சைட்ல ம். ஆன்லைன்லயே அவரோட பிரீமியம் பே பண்ணிக்கலாம். ஓகே, ம். அதோட ம். பாலிசி அந்த லாகின் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த மெசேஜ்லயே அவைலபிளா இருக்கும். ம். 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 சோ ம். இந்த ஓகே. மாதிரியான நிறைய அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு. ம். ம். சோ ஐ ஓகே. கேன் given close to even 6 bullet points இப்போ உங்களுக்கு. சரிங்க சார். இப்போ இந்த வாட்ஸ்அப் பல்க் வாட்ஸ்அப் சொன்னீங்க இல்லையா? அது ஆமா, இப்போ நீங்க இந்த ஐமேஜிக் நாங்க என்ன காசு கொடுக்குறோமோ அதுலயே இன்க்ளூடடா இல்ல பல்க் வாட்ஸ்அப்புக்கு நாங்க தனியா பே பண்ணணுமா? தனியா எதுவும் பே பண்ண வேண்டாம் சார், இதுவே இன்க்ளூடிங் சார். ஓ, இந்த ஐமேஜிக்ல அது இன்க்ளூடட் தான். நீங்க என்ன ஆமா, சார்ஜ் பண்றீங்களோ அது இன்க்ளூடட். இன்க்ளூடட். கரெக்ட், சரிங்க சார். ஓகே இன்க்ளூடட். சார். எஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பை. ஸோ நவ் ஐ எம் அன்மியூட்டிங் LICRA சார், உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இப்போ பேசலாம். எஸ் சார், ஆல்ரெடி நீங்க 2 செஷன் நடத்திட்டீங்க. சாரி சார், உங்களோட வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. கேன் யூ ப்ளீஸ் பி லிட்டில் பிட் லவுடர்? இல்ல, நீங்க ஆல்ரெடி 2 செஷன் நடத்தினீங்க, ஞாபகம் இருக்கா? ஐமேஜிக்ல என்ன சார்? 2 செஷன் நடத்தினீங்க, ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி ஐமேஜிக்ல 2 செஷன் ஆமா நடத்தினீங்க. ஆமா ஆமா, பிப்ரவரியில ஒண்ணு நடத்தினீங்க, பிப்ரவரி 24th. கரெக்ட். அதுக்கப்புறம் ஒண்ணு நடத்தினீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப லாங் கேப் வரைக்கும் நடத்துறீங்க. 3வது ம் இந்த தமிழ் சார், சமாச்சாரம் கரெக்ட்டுங்களா? திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் உங்களுக்கு கண்டினியூஸா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். வை பிகாஸ் இது இப்பதான் வந்து ஜூம்ல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டிங்ல இருந்து எல்லா ப்ரொவிஷன்ஸ்க்கும் நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we have exclusively invested for Zoom. ஸோ எவ்ரி வீக் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும் சார். ஓகே. இப்போ நான் கேட்ட அந்த கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, ஆ லாஸ்ட் டைம் வந்து நீங்க அந்த 2 இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஜூம் வந்து அந்த 40 மினிட்ஸ்ல க்ளோஸ் ஆகும் 2 தடவை திருப்பி போட்டு ஞாபகம் இருக்கா? ஆமா, இப்போ நீங்க ஃபுல்லாவே கண்டினியூட்டா 1.5 மணி நேரம் நடத்திருக்கீங்க கிட்டத்தட்ட. கரெக்ட் அந்த 2 ரெக்கார்டிங் இது வரைக்கும் வரல சார். அந்த 2 ரெக்கார்டிங்கும் கண்டிப்பா வராது. ஏன்னா வந்து 40 மினிட்ஸ் அப்படின்றது வந்து ட்ரையல் வெர்ஷன். அது வந்து பேசிக் வெர்ஷன். அதுல ரெக்கார்டே பண்ண முடியாது. நம்பர் 1.
ஓகேங்களா? அதனால வந்து 40 மினிட்ஸ்ல கட் ஆனதுனால உங்களுக்கு வந்து கன்டினியூட்டி வீடியோ வராது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்டினியூஸா நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஓகே. இதுவா இத வந்து வரும்ன்றீங்க. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிங்க்க நீங்க வந்து ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் நீங்க வனஜா கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இதுதான் கேட்டாங்க. மற்றபடி நான் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு நான் அப்புறமா பின்னாடி ஃபியூச்சர்ல கேட்டேன், நெக்ஸ்ட் செஷன்ல கேட்டேன். டெஃபினட்டா. இப்போ டென்டேட்டிவா நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ வச்சீங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இட் வில் பி ஆன் நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே இருக்கும் சார். ஓகே, இதே மாதிரி டைமிங்ல. நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே இருக்கும். ஓகே, எனக்கு இப்போ நீங்க இப்போ இதே டைமிங்கா இருக்குமா? மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் டைமா இருக்குமா? மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் டைம் மட்டும் தான் நாங்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. அது இருந்துன்னா கொஞ்சம் அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி இப்போ ஒரு செஷன் முடிவு இப்போ நான் பேச நீங்க சொல்றீங்க இல்லையா? ம். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, நெக்ஸ்ட் செஷன் இன்னைக்கு எப்போ இருக்குன்றத கொஞ்சம் சுதர்த்தி. ஓகே. நான் நெக்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ரீ பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஷெட்யூலே குடுத்துறேன். ஷெட்யூல் கொடுத்தீங்கன்னா அகாடமிக் வீக்கெண்ட், ஏன்னா எல்லாருமே எங்கெங்க ஓடிட்டு இருப்பாங்க சொல்லுங்க. கரெக்ட். நான் உங்களுக்கு ஷெட்யூல் குடுத்துறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 மந்த்துக்கான ட்ரெய்னிங் டேட் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே குடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா ஈஸியா. கண்டிப்பா டெஃபினட்டா குடுத்துடலாம் சார். அகிலா அன்னைக்கு முந்தாண்டு பேச அகிலாட்டே நான் கேட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கிளாஸ் எடுத்து என்னன்னு புரியாமா அப்படின்னு. இல்லை சார், அவங்க டைம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. உங்க டைம் கிடைக்கல சொல்லி சொன்னாங்க. டெஃபினட்டா குடுக்கலாம் சார். ஏன்னா லாஸ்ட் 2 செஷன்ஸோட இந்த செஷன் கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. சீரியஸ்லி கண்டிப்பாக. இதே மாதிரி தான் இனிமேல் எல்லா செஷன்ஸும் இருக்கும் சார். இதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ இன்டரப்ஷன் இல்லாம இருக்கும். நீங்க அதோட ரெக்கார்டிங்ஸும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்க வனஜாவை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கான்டாக்ட் நீங்க பண்ணுங்க. இப்போ நான் கேட்டது நினைச்சு சில கொஸ்டின்ஸ் சில பேர் இங்கே கேட்டாங்க. ஓகே. நீங்க அந்த வாட்ஸ்அப்பில் எக்ஸ்ட்ரா பணம் கட்டணுமா அதெல்லாம் நான் கேட்டேன்னு நினைச்சால அவங்களே கேட்டாங்க. அந்த இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ரெக்கார்டிங் விஷயம் சொல்லி ஷெட்யூல் இருக்கலாம். டெஃபினட்டா பண்ணிடலாம் சார். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சார் நவ் ஐ எம் அன்மியூட்டிங் தருண் குமார் சார். நீங்க அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க பேசலாம். Sir, I am Tarun from 4, CBO 4. யா சொல்லுங்க சார். Time limit you will switch over if I pay today. Sir, your voice is bit low. Can you please come again? Sir, by what time limit will you switch over everything data to iMac Pro if I pay Sir, it today? will take minimum to 6 months, maximum 8 months of integration time. For myself to be active to. So for your Ah, data transfer, it can be done within a day, sir. okay. Not even within a day, within 1 or 2 hours, we can do it. Vanaja will help you on that. I was On the paid data on transfer. Sunday. Today already it is Wednesday or something Thursday. They have not Okay. uploaded. I have been online for 6 hours yesterday, 6 hours today. Oh, right. I'll check with Vanaja on the same. So I will check what is your condition and all, and I will let you know about it, sir. So Probably Vanaja this will be is- get in touch with you on the same. think so the issue is resolved. And further, sir, there is no drop down which I saw that if the husband is clicked, I have to type my name or spouse name. Why there is no drop down and it auto filled everywhere? Can you please locate where it is exactly? So when you are all doing the customer fillings, you Yeah, already created a group master wherein you have given all details. correct. Okay, so when you are re-entering the policy number, why you have, when the drop down, it is drop down as spouse, why the name again has to be typed? In the nominee section you are talking about? Yeah. In the nominee section, any name you can give it, sir. So Any name, anyone sir. can When be I- your when nominee. when I selected as wife or spouse or husband, so that is already given in the master, why then I have to type re again? Okay, that There are I no will check drop with downs that. everywhere. I Maybe see that you are typing again and again. no, it is not a problem. That we can easily given an option there. But I will talk to an IT. I will check once again. I will talk to an IT and can be rectified. Right, sir. Okay, sir. Yeah. So kindly see this issue, sir. It is taking a very long time. Sure. I'll talk with Vanaja and I'll let you know the same. Right. Thank you. Yeah, how about others? So any doubts, clarifications? எஸ். கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கேன். டெஃபினெட்லி ஸ்ரீதரன் சார். ஸோ நீங்க கொட்டேஷன்ஸ் நீங்க ஐமேஜிக்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம்.
ஸோ அதுக்கு டைரக்டா நீங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸ்ல போனீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் அன் என்டோமெண்ட் கேட்டகரி, இல்ல அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கேட்டகரியில போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் டேக் அப் அ கொட்டேஷன். ஸோ ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ். எனிவே ஐ வில் பி டேக்கிங் ஒன் மோர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் தி சேம். கந்தசாமி சார், நீங்க டேட்டாஸ் கேக்குறீங்களா? டேட்டாஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்லயும் வந்து கிளவுட்லயும் வச்சுக்க முடியுமான்னு கேக்குறீங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்க கிளவுட்ல மட்டும்தான் நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டெஸ்க்டாப். VM Pro இருந்தா மட்டும்தான் நீங்க டெஸ்க்டாப்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷுவர் பாலா சார், நெக்ஸ்ட் வீக் நான் ப்ரெசன்டேஷன்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எடுக்கிறேன். ஸோ தட் வி கேன் ஹேவ் அ கிளியர் கட் ஐடியா. Thank you so much, Vishwanathan sir. I saw that it was a wonderful session. Thank you so much. You can do that. Next, we have Mr. K. Our doubts அப்படின்னு சொல்லியிருக்காரு. I will try and unmute him. Sir K, iPad, I have unmuted you. So உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். Can you able to unmute? Yes. Yes sir. So please go Sir, ahead, the private companies ஓட பாலிசிஸ் என்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தீங்க. Correct sir. அதுல இப்ப நம்ம பாலிசிஸ்க்கு டேட்டா போனஸ் இதெல்லாம் அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். பட் அதுக்கு நீங்க டேட்டா மாஸ்டர் டேட்டா இருக்குமா? இல்ல சார், we have a tie-up only with NLIC. பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட டைப்ல நிறைய டைப்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. பட் அப்ராக்சிமேட்லி அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்து பர் 1000க்கு எவ்வளவு வந்து சம்மர் போனஸ் இருக்குன்றத பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கணும். மேனுவலா தான் நம்ம பண்ண முடியும். மேனுவலா தான் பண்ணணும். there is no other go. ஓகே சார். ஓகே. Thank you. Thank you. So any other doubts, clarifications? Now again I'm going back to the chat box. So we have exactly 5 minutes more time. So வேற யாருக்கும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கேட்கலாம். சார் டேப் மேஜிக் ஃபுல்லாவே ரன் ஆகும் சார். we are not closing the tab magic. VM Pro மட்டும்தான் இங்க இன்டகிரேட் ஆகுறத தவிர நீங்க டேப் மேஜிக்ஸ் நீங்க கண்டினியூவா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். ஜெனரல் இன்சூரன்ஸோட கொட்டேஷன்ஸ் எடுக்கலாம் சார். ஜெனரல் இன்சூரன்ஸோட கொட்டேஷன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸோட ரெனிவல் கொட்டேஷன்ஸும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுக்கலாம். I'm unmuting Bharat Chakravarti sir. சார் இப்போ டேப் மேஜிக்ல பண்ணும்போது நாங்க VM Proல இருந்து அந்த இம்போர்ட் பண்ணிக்கிறோம் சார். டேட்டாஸ்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அது சிஸ்டம்ல பண்ணிட்டு அப்படியே இம்போர்ட் பண்றதுக்கு. இப்போ டேப் மேஜிக்ல டைரக்டா எப்படி சார் பண்றது? டைரக்டா தான் பண்ணிக்கணும், VM Pro இல்லாம போயிடுச்சு. இல்ல சார், VM Pro இல்லாம டைரக்டா நீங்க வந்து இத VM Pro க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா டைரக்டா அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்துரும். ஆமா, அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம VM Proல இருந்தா வந்து அதுக்கு டேட்டாஸ் வரும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க டேப் மேஜிக்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா இது வந்து மெயின் பில்டிங்கோட பேஸ்மெண்ட் மாதிரி சார் VM Pro. அந்த பேஸ்மெண்டே காணாம போயிடுது அப்படின்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கு சார். ஒன்னும் இல்ல சார், பேஸ்மெண்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய பேஸ்மெண்ட் எடுத்துட்டு புது பேஸ்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா VM Pro வச்சு ஒரு 2 ஃப்ளோர் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்டை வச்சு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புஜி கலீஃபா மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கை கட்டலாம் நீங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு கிளவுட் டெக்னாலஜி இஸ் அட்வான்ஸ். இப்போ லேட்டஸ்டான வந்து இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. எஸ் சார். தட்ஸ் இட் சார். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வேற எதுவும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா வனஜாவை காண்டாக்ட் பண்ணுங்க. we will all collect all the doubts clarifications. based on that நம்மளோட யூசர் மீட்டிங்கை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ விஷ் யூ ஆல் சக்சஸ். கண்டினியூஸா நம்மளோட iMagic ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான டேட் இன்டிமேஷன், ஒரு ட்ரைனிங் ஷெட்யூலோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு இன்டிமேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ வி வில் பி மீட்டிங் கண்டினியூஸ்லி. ஒரு iMagic ப்ரெசன்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூஸா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருப்போம்.
ஸோ ஹாப்பி டு இன்ட்ராக்ட் வித் யூ அகெயின். நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் மீட் பண்றேன். ஸோ இன்னைக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் பண்ணுங்க இந்த chat பாக்ஸ். ஸோ மீன்வைல் ஐ வில் ஓப்பன் த ட்ரைனிங் ஹால் ஃபார் ஜஸ்ட் 2 minutes. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டபிளா ஈஸியா இருந்ததா அப்படின்றத மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா யூ கேன் கிவ் அ ஃபீட்பேக் இன் தி chat பாக்ஸ் so that it will be encouraging for us to continuously do that. So thank you so much and I will open the training session for next 2 minutes. அது வரைக்கும் நீங்க உங்க feedbacks நீங்க டைப் பண்ணலாம். Thank you and thank you so much.